ஏடிஎம்கே அடிக்கணும்னா எந்த ஏடிஎம்கே அடிப்பீங்க? பழனிசாமி ஏடிஎம்கே அடிப்பீங்களா இல்ல ஓபிஎஸ் ஏடிஎம்கே அடிப்பீங்களா? ரெண்டுத்துல எதை அடிப்பீங்க? ஏங்க பழனிசாமி மேட்ரே இல்லைங்க. இது சரி, இது ஓபிஎஸ் மேட்ரே இல்லைங்க. சாரி, பழனிசாமி தான் மேட்ரு. அதுதான் ப்ரோ. ரெண்டு பேருமே மேட்டர் இல்ல. இல்ல உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகுது பாத்தீங்களா? பாத்தீங்களா, உங்களுக்கே வந்து சஞ்சய் கன்ஃபியூஸ் ப்ரோ ஆகுது. அவங்களே அந்த டங் இதுல தான் ஸ்லிப் ப்ரோ ஆயிடுச்சுங்க இருக்காங்க. சார். இப்ப அவங்கள போய் நம்ம என்ன இப்போ பண்றது? வந்து இப்போ ஏடிஎம்கேல இருக்கிற மோஸ்ட்லி வந்து இப்போ வரைக்கும் வாய் பேசல. என்ன காரணம்னா அவங்க கட்சியே காப்பாற்றப்பட்டுச்சா இல்லையா, ஏடிஎம்கே இப்போ யார் வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு ஒன்றும் தெளிவு இல்லை. அண்ணாமலைக்கு ஃபயர் எல்லாம் விட வேண்டாம் நம்ம குரூப்ல. அதான் உங்களுக்கு சிறப்பா ஒரு என்னங்க example சொல்லட்டா? அண்ணாமலைக்கு யாருங்க ஃபயர் விடுவா? எவனுமே விட மாட்டாங்க. அண்ணாமலைக்கு ஃபயர் விட்ட 2 பேரு நான் கோட் பண்ணி திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு மேட்டர் இல்ல. 2-3 பேர் இருப்பான் தான், எல்லாத்தையும் சப்போர்ட் பண்றவங்க இருப்பான். இப்போ தலைவர் என்ன ஃபார்மாலிட்டி ஃபாலோ பண்றாரோ அங்க வந்து தானே ஆகணும். ஆமா, அதுக்கப்புறமா மோடி பட்டையை கழிச்சுக்கு போய் அங்கேயே போய் உட்காந்துருந்தா சொல்ல போறோம். அவன் ஒருத்தன் சப்போர்ட் பண்றதுனால நம்ம எல்லாம் அங்க போயிட போறோன்றது கிடையாது. இப்போதைக்கு கட்சி பேர் சொன்னதுல இருந்து எங்க கிட்ட வம்பிழுக்கிறது இப்ப வரைக்கும் டிஎம்கே மட்டும்தான். என்ன ரீசன்னா, அது முன்னாடியே சங்கி மாரிதாசு ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து தெளிவா சொல்லிட்டான். அங்க 50% ஓட்டு உடைக்கிறதே நாமங்க. அவங்க எடுத்து தான் தீருவாங்க. முதல் நாள்ல இருந்து அவன் ஆப்போசிட்ல இருப்பான். அதுதாங்க இப்ப 2024 நமக்கு அகைன்ஸ்டா வந்து போய் யாருக்கிட்டையும் வம்பு இழுக்க வேண்டாம், நம்ம அமைதியா இருப்போம், அவனுக்கு அடிச்சு மாஞ்சிக்கிட்டோன்னு அவன் குளிர் ஆயிரான். அது தெரியுது எல்லாருக்குமே. விஜய் ஃபேன்ஸ்ல முக்கால்வாசி பேருக்கு தெரியும். அவனுங்க ஆரம்பிக்க மாட்டானுங்க. ஆனாலும் நாங்க எலெக்ஷன் டைம்ல கண்டிப்பா பிஜேபி பொழப்போம். நீங்க வேணா பாருங்க, செய்வாங்க. சஞ்சய் ப்ரோ, சரி, கொஞ்சம் வந்து இவங்க திவ்யாவும் தினேஷும் பேசிட்டோம். அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம திருப்பி அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். திவ்யா சொல்லுங்க, பேசுங்க. அடுத்து தினேஷ் ப்ரோ பேசுங்க. நன்றி ஹரிஷ். ஓகே, நாளைக்கு டெஃபினட்டா கட்சியுடைய அமைப்பு, அந்த எண்ணிக்கை, நம்ம ஆட்களை வந்து எப்படி உள்ள கட்சிக்குள்ள இது இணைக்கிறது எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஆக்சுவலா ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தாங்க, இந்த எலெக்ஷன் உங்களோட நிலைப்பாடு என்னன்னு கேட்டுட்டு இருந்தாங்கல்ல. அவங்க எல்லாருக்கும் இதுதான் பதில். ஒரு கட்சியோட ஃபர்ஸ்ட் உட்கமைப்பு அந்த இது இல்லாம, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் பண்ணாம நீங்க எந்த ஒரு நிலைப்பாடும் எடுத்தீங்கன்னா ஆக்சுவலா அது ரொம்ப ஆபத்தா தான் போய் முடிஞ்சிருக்கும். யோசிச்சு பாருங்க, அவங்க எதிர்பார்க்கறதே வந்து நம்ம கிட்ட ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவோமா அப்படிங்கறத எதிர்பார்க்கறாங்க. இன்னும் ஃபர்ஸ்ட் கட்சி ஒருங்கிணையவே இல்லை. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாரும் ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு இன்னும் அந்த நிலைமைக்கே நம்ம கட்சி வரல. அது இப்பதான் படிப்படியா ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து எல்லாரும் கேட்டதெல்லாம் வந்து ரொம்ப காமெடி தான். நிலைப்பாடு என்னன்னு நிலைப்பாடு சொல்லிடலாம். பட் அது வந்து டெஃபினட்டா இந்த 2 monthsல ஏன்னா இந்த பாலிடிக்ஸ்ல நிறைய பேர் இப்ப புதுசா பேசுறோம். நம்ம பாலிடிக்ஸ் வந்து புதுசா மேடைகளா இருக்கட்டும், இங்க யங்ஸ்டர்ஸ் வந்து இப்ப கத்துக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பதான் கத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ள அவர் ஒரு நிலைப்பாடு அறிவிச்சு நம்ம இஷ்டத்துக்கு ஒரு ஆளாளுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்போம். அதனாலேயே வந்து தவிர்த்தது ரொம்ப நல்ல விஷயம். டெஃபினட்டா நாளைக்கு வந்து நல்ல ஒரு விஷயம் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப அதர் டிவிகேவால என்ன நடந்திருக்கு அப்படின்னு நான் இந்த 2 weeksஆ அப்சர்வ் பண்ணதுல சொல்றது என்னன்னா, டெஃபினட்டா டிஎம்கே வந்து சொல்லலாம், அவங்க வந்து வெல்கம் பண்ணலாம், சந்தோஷமா வெல்கம் பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்களுடைய பிளான் என்னங்கிறத நம்ம தெளிவா பார்த்துட்டோம். இந்த ஆட்சி அமைச்சு இந்த 5 வருஷத்துக்குள்ளேயே வந்து அவங்களுடைய புதல்வன் உதயநிதியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல கொண்டு வந்து அடுத்தது அவங்க வந்து என்ன ட்ரை பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு ஒரு பெரிய ஒரு எண்டு கார்டு போட்டு டெஃபினட்டா தூக்கத்தை வந்து பல பேர் வந்து கலைச்சிருக்கும். நம்ம டிவிக்கு இதுல வந்து அஃபிஷியலா வந்தது. நீங்க பாஜக பாத்தீங்கன்னா அண்ணாமலை எல்லாம் வந்து சொல்ல முடியாம இருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமா கொஞ்சமா ஒரு பேபி ஸ்டெப்ஸ் மாதிரி எடுத்து வச்சோம், கடைசியில இப்ப அதுக்கும் வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. நான் அந்த பக்கம் நீங்க சொன்ன மாதிரி ஏடிஎம்கே பத்தி ஆக்சுவலா வந்து என்ன கேட்டீங்கன்னா, ஏடிஎம்கே
தொண்டர்களும் சரி, அந்த கட்சியில உள்ளவங்கள ஈஸியா வந்து நம்ம கட்சிக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம். பிகாஸ் நானுமே லிட்ரலி பார்த்துருக்கேன். எங்க ஃபேமிலி சைடும் அந்த மாதிரி ஏடிஎம்கேல நிறைய பேர் இருந்தவங்கள. இப்போ என்ன பண்றது, யாருக்கு சப்போர்ட், அவங்க நியூஸ் சேனல் கூட வந்து அவங்க அந்த கன்ஃபியூஷன் இப்ப நீங்க பேசுறதுல மட்டும் இல்ல. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாப்பாங்க, ஜெயா நியூஸ் பாப்பாங்க. இப்ப அவங்களுக்கு அதை பாக்குறதுக்கே விருப்பம் இல்ல. எதை பத்தி பாக்குறது, யார் பக்கம் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுனே ஒரு நிலையில தான் இருக்காங்க. அதுதான் ட்ரூ. ஆக்சுவலா பல வருஷமா அந்த கட்சியில இருந்த தொண்டர்களா இருக்கட்டும், இல்ல கட்சியில வந்து ஏதோ ஒரு வகையில பணியாற்றின எல்லாரோடைய நிலைமை இதுதான். ஸோ அவங்கள டெஃபினட்டா வந்து நம்மளுடைய கட்சியோடைய அப்கமிங் அப்டேட்ஸ்ல கொள்கைகள் ஆல்ரெடி தெரியும். நம்மளுடைய பேஸ் கரப்ஷன் ஃப்ரீ அண்டு மத சமயம் இதெல்லாம் இல்லாம ஒரு சமநிலை அரசியல், இந்த விஷயம் இன்னும் எக்ஸ்ட்ரா அப்டேட் என்னென்ன கிடைக்குதோ அதை கொண்டு போய் அவங்க கிட்ட டெஃபினட்டா சேர்க்கும் போது எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் முழு பெர்சன்டேஜும் சொல்ல முடியாது, பட் ஓரளவு அந்த சைடு ஏடிஎம்கே உடைய பெர்சன்டேஜ் வந்து நம்ம கன்வெர்ட் ஆகும். டிஎம்கே உடைய நிலைப்பாடு தான் வந்து அப்கமிங் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும் அவங்களுடைய பொசிஷன் என்ன. அஃப்கோர்ஸ் இந்த எலெக்ஷன்ல வந்து அவங்களுடைய அஜெண்டா வேற. அவங்க பிஜேபியா இதுவா திராவிடமான்னு அந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் வந்து 2026ல ஒரு பெரிய எல்லாருக்கும் புல் ஸ்டாப். நீங்க எல்லாருமே அமைதியா இருங்க. இது என்ன சொல்றது, தமிழகத்தை வெற்றி பாதையில கொண்டு போறதுதான் ஃபர்ஸ்ட் முக்கியம். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அதுக்கு முக்கியமான விஷயம் அடிக்கோடிட்டு காட்ட வேண்டியது கரப்ஷன் இல்லைனாலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்குங்க. இது பாக்குறதுக்கு ஒரு சிம்பிளா இருக்கலாம், இதை நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படின்னு யோசிக்கலாம். ஐ திங்க் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இவங்க எடுக்கிற எல்லாமே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் எடுத்துட்டு இருக்காங்க. என்னமோ வந்து அரசியல் வந்து இப்படிதான் வரணும், அப்படிதான் இருக்கணும். அரசியல இருக்கிறவங்க சொல்றாங்க, ஏன் இந்த நிலைப்பாடு இப்படி எடுக்கணும், இது எடுத்திருக்கணுமே, இது முக்கியமான களமாச்சு. அப்படி கிடையாது. இது எனக்கு நம்ம கட்சி டிவிகே வந்து எடுக்கிற ஸ்டெப்ஸ் ஒண்ணுமே வந்து நிதானமா எடுக்கிறாங்க, கரெக்டா எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இதுதான் ஒரு கரெக்டான ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் வேணாமா? ஒரு 2 வருஷங்கிறது ஒரு ஆக்சுவலா அது பத்தாது ஒரு கட்சியை வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆட்சியை பிடிக்கணும்னு. பட் இவங்க போற இந்த நிதானத்தோட டெஃபினட்டா யங்ஸ்டர்ஸோடைய ஒரு ஒத்துழைப்பு நான் கவனிச்சுட்டு தானே வரும். பயங்கர ஆக்டிவா இருக்காங்க. இவ்வளோ ஆக்டிவ் வாலண்டியர்ஸ் வந்து ஒரு கட்சிக்கு இருக்கிறதே வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அது யங்ஸ்டர்ஸ் இருக்கிறதுனாலதான் நம்ம கட்சிக்கு ரொம்ப பக்கபலமா இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன சொல்றது, தலைவர் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து டெஃபினட்டா பேசுறது கரெக்டா பேசுறாரு. என்ன வாழ்த்துக்கள் சொல்லணுமா, அவருக்கு விஷ் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னாரு. இந்த டைம்ல தேவையில்லாம நிறைய விஷயங்களை வந்து பேசுறது பயங்கர கான்ட்ரவர்சியலா கொண்டு போய் எப்படிதான் இந்த 2 மாசத்துல வந்து நம்ம கட்சி ஆரம்பிச்ச வேகத்திலேயே நம்ம மேல நிறைய விமர்சனங்களை திணிச்சு ஏதாவது ஒண்ணு வழி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இப்படி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா போறதே ரொம்ப பக்காவா இருக்கு, கிளியரா இருக்கு. ஆக்சுவலா ஒன்னும் ரஷ் இல்ல, எதுவுமே அவசரப்பட வேணாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லாருமே தெளிவா இருந்தோம். ஏன்னா இந்த 2 வீக்ஸ்ல ஃபர்ஸ்ட் வீக் ஓகே, அந்த இலக்கண பிழை அப்படி இப்படின்னு தூக்கிட்டு வந்தாங்க, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அடுத்தது வந்து உங்க நிலைப்பாடு என்னன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த 2 வீக்ஸ் டைம்ல எல்லாருமே நம்ம நிதானமா இருந்தோம். நிறைய பேர் வந்து நம்ம வாயில வந்து அந்த விஷயத்த வச்சே கேட்டு பிளே பண்ண ட்ரை பண்ணாங்க. அது எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் இன்னும் ஒரு ஒருங்கிணைப்பு அஃபிஷியலா இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. எந்த ஒரு போஸ்டிங்ஸும் இன்னுமே வரல. ஆனா அதுக்குள்ளேயே இந்த கட்சி ஒரு சூப்பரா ஒரு ஒழுங்கான முறையில நடக்கிறத நான் கவனிக்கிறேன். அப்போ இதுவே இப்படின்னா இன்னும் அவரு வந்து களத்துல இறங்கி மாநாடு ஸ்டார்ட் பண்ணி கொள்கைகள்லாம் அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணி இது எல்லாருடைய பொறுப்புகள் பதவிகள்லாம் கொடுத்தாங்கன்னா ஒரு பக்காவான கட்சியா நம்ம கட்சி வருங்கிறது டெஃபினட்டா எந்த டவுட்டுமே இல்லை. லெட்ஸ் சி நாளைக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்ல போறாங்கங்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்கு. அந்த பேஸ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அது எல்லாருமே நம்ம கவனிச்சு நம்மளோட இன்புட்ஸும் நம்ம பார்த்துக்கலாம். நாளைக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் டீட்டெயிலா பார்த்துக்கலாம்.
தேங்க்யூ. இல்ல நீங்க சொன்னதுலயே ஜெயா நியூஸ்னு ஒண்ணு இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குன்றது எனக்கு இப்பதான் தெரிஞ்சுச்சு. அதை முடிச்சுட்டாங்கன்னு நினைச்சேன். சரி, அந்த இன்ஃபர்மேஷனுக்கு தேங்க்ஸ். அடுத்து டிவிகே விஜய், நீங்க பேசுங்க சேலம். அவங்க சொன்ன மாதிரி கரெக்டு தான் ப்ரோ. ஜெயா நியூஸ் யாருமே பாக்குறது இல்லை, அதெல்லாம் உண்மைதான். பட் ஆனா எப்பவுமே வந்து இங்கே ஏடிஎம்கேல இருந்து வந்தவங்க யாராவது இருக்கீங்களா ப்ரோ? ஏடிஎம்கே கட்சியில லோக்கல்ல இருக்கவங்க, மதுரை இந்த சவுத் சைட்ல இருக்கவங்க யாராவது இருக்கீங்களா? ஹலோ, கேக்குதா? சவுத் சைடு தான், நான் கட்சியில இல்ல. பட் எனக்கு ஓரளவுக்கு இப்ப என்ன மாதிரியான நிலைப்பாட்டுல இருக்காங்கன்னு தெரியும். ஆக்சுவலா வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு ஏடிஎம்கே வந்து சவுத் தமிழ்நாடுல ஒரு பெரிய ஃபோர்ஸ் கிடையாது. பட் இப்போ வந்து இன்னும் டிட்டோரியேட் ஆயிருக்குன்றதான் உண்மை. ஒன்றும் இல்லாம அந்த கட்சி போய்கிட்டே இருக்கு கொஞ்சம். ப்ரோ அப்படியெல்லாம் கிடையாது. சவுத் சைட்ல ஒண்ணுமே கிடையாதுன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அரசியல்னு வந்துட்டா இப்ப நான் பேசுறது தப்புன்னா ஒண்ணும் கிடையாதுன்றதுனா அப்புறம் ஏன் ப்ரோ நான் அதான் கேக்குறேன்ல. இப்போ 2021 வந்துட்டு கொங்கு சைட்ல கிடைச்ச டாமினேஷன் ஏன் உங்களுக்கு சவுத் எங்க சைட்ல சைட்ல கிடைக்கல? நாங்க கொங்கு சைடு தான், சேலம் ஃபுல்லாவே. சேலம் இந்த பக்கம் எங்க சைட்ல ஃபுல்லாவே. ஏன்னா அரசியல்னு வந்துட்டாலே கேஸ்டிசம் ஓட்டு பார்த்துதான் ப்ரோ ஆகணும். அதுதான் ப்ரோ சொல்றேன். கரெக்ட். அந்த கேஸ்ட் சப்போர்ட் வந்துட்டு உங்களுக்கு சவுத் தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே இல்லன்றதான் இங்க பிரச்சனை. ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். சவுத் சைடு தான் ஏடிஎம்கே தான் மாசுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. டிஎம்கே எல்லாம் அங்க வந்து ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப வந்து ஒரு சின்ன பையன் உதயநிதி ஒரு மாநாடு வச்சு, இளைஞரடி மாநாடுன்னு வச்சு. கேக்கல ப்ரோ. கேக்குதாண்ணா? சின்ன பையன் உதயநிதி, அதாவது நம்ம விஜய் அண்ணா கம்பேர் பண்ணும் போது உதயநிதி சின்ன பையன் தான். கலைஞர் நூற்றாண்டுக்கு விழாக்கு அவ்வளவு பேர் போகல. ஏடிஎம்கே இடத்துல வந்து டிஎம்கே மாநாடு எவ்வளவு பெரிய விஷயம். கட்சி நடத்திட்டு இருக்காங்க. ஒண்ணு வந்து கேஸ்ட் சப்போர்ட், அப்படி பார்த்தா ஏடிஎம்கே டிஎம்கேல பேசியாகணும். ஓகேவா? இந்த ரெண்டும் வந்துட்டு எங்க கைக்கு வருதோ கேக்குதா ப்ரோ? டிவி எப்படி வந்து சேலத்துல ஏடிஎம்கே ஸ்ட்ராங்னு எதை வச்சு நீங்க சொல்றீங்க? அதாவது 7 கிலோமீட்டர் போகவே 6 மணி நேரம் போனோம் ப்ரோ பஸ்ல. நான் போனேன் ப்ரோ. ஹரிஷ் ப்ரோ கேக்குதா? வேற யாரும் எனக்கு அவரு பேசுறாரான்னு யாருங்க பேசிட்டு இருக்காரு? பேசுறது இன்னொருத்தவங்க. யோ ஹரி இரியா, ஒரு நிமிஷம் இரியா. டிவிகே விஜய்ங்கிறவர் பேசிட்டு இருந்தாரு. நடுவுல எப்ப நீ பேச ஆரம்பிச்ச? ஒரு நிமிஷம் இரியா. இல்ல இரு, ஒரு நிமிஷம். டிவிகே பேசட்டும், சச்சின் பேசிட்டு இருக்கான். அவன் 2 பேரும் பேசட்டும். ப்ரோ டிவிகே ப்ரோ. நானும் ஆத்தூர் தான், எனக்கும் தெரியும். ஏன்னா நானும் அந்த மாநாடு நடந்தப்ப மாநாட்டுல தான் இருந்தேன். அது ஃபுல்லாவே சவுத் சைட்ல இருந்து ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் காசு கொடுத்து தான் ஆளை கூட்டிட்டு போனாங்க. இப்ப எங்க ஊர்ல இருந்தே 4 பஸ் ஃபுல்லாவே போச்சு. நீங்க கூட்டம் சேர்றத என்னைக்குமே பாக்காதீங்க ப்ரோ. டிஎம்கே ஏடிஎம்கேல வந்து கூட்டம் சேர்றத பொறுத்து என்னைக்குமே கிடையாது. இப்போ நம்ம சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், சேலம் சைடு ஃபுல்லாவே மேக்சிமம் கவுண்டருங்க அதிகமா இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு பாமக அந்த கட்சியோடைய அந்த கேஸ்ட் அதிகமாவே இருப்பாங்க. இன்னும் சவுத் சைட் கீழே போனீங்கன்னு வைங்களேன், முக்குலத்தோரோட ஓட்டு அதிகமா இருக்கும். நீங்க சொல்றீங்கல்ல 2019 ஏன் பிரச்சனையாச்சுன்னு சொல்லி. இப்ப சசிகலா எடுத்துட்டீங்கன்னா அவங்க அந்த கேஸ்ல தான் வருவாங்க. அவங்க தனியா பிரிஞ்சு, ஏடிஎம்கே தனியா பிரிஞ்சு அப்படியே பிரிஞ்சதுனால அந்த டைம்ல அந்த ஓட்டு தனியாவே பிரிஞ்சுது. சோ அதுல இது எல்லாமே எனக்கு புரியுது. இது எல்லாமே புரியுது. நீங்க என்ன கேட்டீங்கன்னா, இப்போ சவுத் தமிழ்நாடோட ஏடிஎம்கே இப்ப என்ன மாதிரியான நிலைப்பாட்டுல இருக்குன்னு தானே கேக்குறீங்க? என்ன மாதிரியான நிலைமையில இருக்குன்னு இப்ப நீங்க கேட்ட கொஸ்டின் அப்ப என்னதான் சொல்ல வரீங்க? புரியல. ஏடிஎம்கே இன்னும் சவுத் சைட்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங், அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படியெல்லாம் நான் சொல்லல. ஓரளவுக்கான வாக்கு சதவீதம் அவங்களுக்கு இருக்கு. ஏடிஎம்கே அந்த ரெட்டலை சின்னம், அந்த சின்னத்துக்கான வாக்கு எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. அத நம்ம எல்லா சைடுலயும் அவங்களுக்கான ஆதரவுங்கிறது இருக்கட்டும் பிரதர். ஆனா இப்போ கம்மியா இருக்குங்கிற பாயிண்ட் தானே சச்சின் பாயிண்ட் அவுட் பண்றான். முன்னாடியே 2021 ஆயிடுச்சு ப்ரோ. நான் அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லவா? இப்ப ஏஎம்எம்கே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்துட்டு ஒரு கன்சிடரபிள் ஓட் ஷேர் பிரிக்கிறான். ஏடிஎம்கே ஓபிஎஸ் வந்துட்டு ஒரு கன்சிடரபிள் ஓட் ஷேரை பிரிக்கிறான். இந்த 4 பேர் சேர்ந்தாங்கன்னா அது ஓகே, இட் இஸ் ஹியூஜ் பவர் தான். அது டிஎம்கேக்கு ஈக்குவலான பவர். ஆனால் இப்போ வந்து ஒரு 3 நாளாக பிரிஞ்சு கிடக்கிறனால
சவுத் தமிழ்நாடுல இன்னைக்கு அவன் வந்து கோப்பா பண்ண முடியல, அதுதான் உண்மை. அது வந்துட்டு இப்ப நீங்க இல்லைன்னு சொல்ல வரீங்களா, என்ன சொல்றீங்க? இல்ல கரெக்ட் தான் 4-5 பிரிஞ்சதுனால அந்த ஓட்டு எல்லாமே பிரிஞ்சிருச்சு. கரெக்ட் தான். அதனாலதான் டிஎம்கே ஒரு மெஜாரிட்டியான ஓட்டை வாங்கி வராங்க. ப்ரோ இப்ப அதுதான் நான் என்ன சொல்றேன்ல, நான் என்ன இன்னைக்கு சொல்றேன்னா வந்துட்டு சச்சின் கேக்குதா? டிஎம்கே மட்டும் இல்ல ப்ரோ, இன்னைக்கு வந்துட்டு டோட்டல் தமிழ்நாட்டிலயுமே ஒரு 2 கட்சிக்குமே ஒரு எதிர்ப்பாளர் இருக்கு. நாம என்ன பண்ணோம்னா, அந்த ஸ்விங் ஓட்டர்ஸ் இருக்காங்க, கடைசி நேரம் வரைக்கும் யாருக்கு போடுறதுன்னு தெரியாம ஒரு பட்டனை போய் அழுத்திட்டு வருவான் கடைசி செகண்ட்ல. அவனெல்லாம் நம்ம வந்துட்டு கன்வெர்ட் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு உண்மையாவே யோசிச்சு சிந்திச்சு போடுவான், இவனுக்கு போட்டா என்ன பிரச்சனை ஆகும், என்ன நன்மை கிடைக்கும்னு. அவனை நம்ம பக்கம் கன்வெர்ட் பண்ணணும். இந்த புடிச்ச புடியில நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நிக்கிறான் பாருங்க, நான் அழுத்துனா அந்த 2 சின்னத்தை தவிர வேற எதுக்கும் அழுத்தவே மாட்டேன், என் வாழ்க்கையே போயிரும் நிக்கிறான்ல, அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம வந்துட்டு போய் நீங்க அவன்கிட்ட என்ன நல்லதை எடுத்து சொன்னீங்கனாலும், அவன் இவ்வளவு கெட்டது பண்ணியிருக்கான்னா சொன்னீங்கன்னாலும் கேட்க மாட்டான். அதனால வந்துட்டு ஸ்விங் ஓட்டர்ஸை நம்ம சைடு எவ்வளோ கன்வெர்ட் பண்ணணுமோ அவ்வளோ கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் வந்துட்டு இப்போ இன்னைக்கு ஒரு ஸ்பேஸில் ஒரு 300 பேர் இருக்கோம்னா, அந்த 300 பேர் ஈஸியாக ஒரு 10 பேர்ட்ட ரீச் அவுட் பண்ணால் 3000 பேர்ட்ட ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ அதனால அது வந்து இப்படியே தான் வேர்ட் ஸ்ப்ரெட் ஆகும். அவர் வந்துட்டு இப்போ எப்போ வந்துட்டு மைக்கை தொடுறாரோ அது வரைக்கும் ஒரு லோ ஃபேஸில் தான் ரன் ஆகும். இப்போ அந்த திவ்யா அவங்க சொன்னாங்கல்ல, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு நீட்டாக போயிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு இப்போ வந்துட்டு உண்மையாகவே அவ்வளோ தெளிவாக போயிட்டு இருக்கு. அதனால வந்துட்டு அவர் எப்போ ஸ்பீடப் பண்றாரோ நம்மளும் ஸ்பீடப் பண்ணணும். நான்லாம் வந்துட்டு யார்கிட்ட பேசினாலும் சும்மா ஒரு பேச்சு கொடுப்பேன். என்ன பேச்சு கொடுப்பேன்னா, வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஓட்டு போடணும். நான் அது வந்து ஒரு கொலோக்கியலா என் ஃப்ரெண்டுகிட்ட பேசும்போது கூட அதை பேசுவேன். ஏன் பேசுவேன்னா, அதை அவன் கேட்கறான் கேட்கலன்றது இல்லை, பட் ஸ்டில் நான் அவன் மைண்ட்ல வந்து அதை இன்ஃபியூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பேச்சு கொடுங்க. அப்படியே பேச்சு கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அவன் அதை வந்துட்டு சீரியஸா எடுத்துக்கிறான் இல்லை காமெடியா எடுத்துக்கிறான்ற செகண்டரி. பட் நீங்க பேச்சு கொடுத்தீங்கன்றதான் இங்க நமக்கு தேவையான விஷயம். சொல்லுங்க திவ்யா, நீங்க இப்போ எஸ் நீங்க சொல்லிட்டு இருந்ததுல வந்து டெஃபினட்டா ஒரு ஒரு பெரிய செட் ஆஃப் பீப்புள் வந்து இன்னமும் ஜாதி பார்த்து ஓட்டு போடுறவங்க இருக்கதான் செய்யறாங்க. ஸோ அந்த ஓட்டு வந்து அது அது அதுலேருந்து கொஞ்சம் சில ஓட்டை வந்து நம்ம பக்கம் இல்லை அதை புரிய வைக்கணும்னா ஒண்ணுமே இல்லை, அவேர்னஸ் தாங்க. எல்லாத்துக்கான ஸ்டெப்ஸ் வந்து அந்த அவேர்னஸ்ங்கிறது அது விழிப்புணர்வுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு அதை ஏற்படுத்த ஆரம்பிச்சா ஒரு அது பல வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான விழிப்புணர்வு இல்ல. இப்போ டிஎம்கேவே இருக்கட்டும், அவங்க வந்து இவரு பெரியாரு அவங்க அவரை ஃபாலோ பண்றதா அவர் சொன்ன எத்தனையோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு, சாதி மதத்தெல்லாம் ஒழிக்கணும்னு. ஆனா அது வந்து மக்களுக்கு இன்னும் அந்த மக்களுடைய வேருக்கு இன்னும் ரீச் ஆகலன்னு தானே அர்த்தம். அந்த இன்னமும் அந்த சிஸ்டம் போயிட்டு இருக்குன்னா, சோ நம்ம வந்து வேற என்ன மாதிரி அவேர்னஸை கிரியேட் பண்ணலாம், எப்படி மக்கள் கிட்ட இந்த வந்து இந்த ஜாதி மதத்தை வந்து புறக்கணிச்சு ஒரு கரெக்டான ஒரு பாலிடிக்ஸ், அட்லீஸ்ட் ஒரு பாலிடிக்ஸ்லயாவது ஒரு அரசியல் கட்சியில டெஃபினட்டா அதெல்லாம் மறந்து ஜாதியை பார்க்காம ஓட்டு போடுறதா இருக்கட்டும், காசு வாங்காம ஓட்டு போடுறது வந்து எவ்வளவு நல்லது. இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அது வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியா மக்களை வந்து ரீச் ஆகும். யங்ஸ்டர்ஸ் ஆக்சுவலி இதுக்கு டெஃபினட்டா யங்ஸ்டர்ஸ் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. யங்ஸ்டர்ஸ் யாருமே இப்ப அந்த மாதிரி கேஸ்டிசம் பெருசா பாக்குறது இல்ல. பட் நம்ம எல்லாரும் ஒன்னும் சேர்ந்துதான் அந்த அவேர்னஸ் எல்லாமே அகைன் இது இப்ப நம்ம பேசுற இங்க 300 பேரு அவேரா தான் இருப்போம் கேஸ்ட பத்திலாம். பட் அது வந்து கடைக்கோடியில இருக்கிற அந்த ஒரு குக்கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் எல்லாத்தோட அஜெண்டாவா இருக்கணும். அதுதான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து டெஃபினட்டா நம்ம கட்சியில அது ஸ்டார்ட் பண்ணணும். இந்த கட்சி ஸ்டார்ட் ஆகிற நேரத்துல கூடவே இந்த ஜாதியை பார்த்து ஓட்டு போடுற ஒரு கும்பலுக்கு வந்து அது தப்புங்கிறதும், பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுற கும்பலுக்கு வந்து அது தப்பு. இது எல்லாமே வந்து நீங்க குழந்தைங்க, ஸ்டூடெண்ட்ஸு இல்ல வீட்டுல உள்ள பெண்கள் இவங்களுக்கு புரிய வச்சாதான் ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த சொசைட்டிக்கு வந்து டெஃபினட்டா ஃபுல்லா 100% ரீச் ஆகும். நீங்க ஸ்கூல்ல உள்ள பசங்களுக்கோ இல்ல காலேஜ் படிக்கிற பசங்களுக்கோ, எனக்கு தெரிஞ்சு அந்த 10th 12th படிக்கிற பசங்க, காலேஜ் பசங்க இவங்கெல்லாம் வந்து டெஃபினட்டா நம்ம வந்து அவங்கள வச்சே நிறைய விஷயங்கள் நம்ம வந்து யோசிக்கணும். அவங்கள ரீச் பண்ணி தான் நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு போய் சேர்க்க முடியும்.
பெண்கள் அவங்க வந்து பாக்குற மாதிரி பேசணும். இப்ப நீங்க கூட்டம் போட்டீங்கன்னா பெண்கள் வருவாங்களான்னு தெரியாது. ஏன்னா அதுவும் கட்சி அரசியல் கூட்டம்னா நீங்க வீட்ல உள்ள ஒவ்வொரு பெண்களும் வருவாங்களான்னு தெரியாது. ஆனா அவங்க எல்லாருமே வர வைக்கணும். பட் அதுக்கு அட் த டைம் நம்ம சொல்ல வேண்டிய அவேர்னஸ் ப்ரோக்ராமிங் கன்வே பண்ணணும்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் தான் யோசிக்கணும். நான் அதுதான் லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன். ஒரு பட்டிமன்றம் ஊருக்கு ஒரு பட்டிமன்றம் மாதிரி நடத்துங்க. ஒரு பெரிய மண்டபம் இருக்கும். அங்க புடிச்சு நடத்துனீங்கன்னா ஃப்ரீ, இலவசம் ஃப்ரீ, உள்ள எல்லாருக்கும் ஃப்ரீயா. அது நீங்க பெண்களை மட்டும் அந்த மாதிரி கூப்பிட்டீங்கன்னா பெண்களுக்கு முன்னுரிமை அந்த மாதிரி கூப்பிட்டீங்கன்னா அவங்க எல்லாருமே வருவாங்க. அவங்கள கூப்பிட்டு வந்து நம்ம ஒரு ஆக்ட் மூலமாவோ நிறைய விஷயம் இருக்குல்ல. இந்த 3 ஆக்ட் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து ஜாதி இந்த மாதிரி விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துறது, கரப்ஷன் காசு கொடுத்து ஓட்டு போடுறது, இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுலாம் வந்து ஐ திங்க் நம்ம கட்சியில ஸ்டார்டிங்ல இருந்தே இதை கொண்டு போனா ஓரளவு முடியும்னு நினைக்கிறேன். இதுல இருந்து மக்களை வெளிக்கொண்டு வர. இது எல்லாமே இவங்க கட்சியில பண்றது எல்லாமே நடக்கும் கண்டிப்பா. ஆனா எனக்கு என்னன்னா அவரு பேச ஆரம்பிச்சு அந்த வாய்ஸ் இன்னும் எல்லா இடத்துலயும் இன்னும் சீரியஸா பார்க்கப்பட்டு பயங்கரமா ரீச் ஆயிரும்னு நினைக்கிறேன். நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் காத்திருப்போம். கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய திட்டங்களும் கண்டிப்பா செயல்படுத்துவாங்க கழகத்தோட. நல்லபடியா போகும். பேசுங்க. இப்ப எப்படின்னா எல்லாரும் சொன்னாங்க ஒரு சட்டமன்ற தேர்தலையும் சச்சின் ஹரி பேசுறது உங்களுக்கு கேக்குதா? இல்லையே, நான் வெளியே போயிட்டு உனக்கும் கேட்கல. எல்லா தரப்பும் வந்து எல்லாம் சொல்றது வந்து ஒரு பர்டிகுலர் மக்கள் வந்து சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறாங்கன்னு சொல்றதும் ஒரு ஜாதி பார்த்து ஓட்டு போடுறாங்கன்றது எல்லாமே கரெக்ட் தான். அதை வந்து நான் வந்து மறுக்க மாட்டேன். ஆனா வந்து எல்லா மனுஷங்களுக்கும் இப்ப என்னன்னா காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது எல்லாமே இருக்கு. அவங்க வந்து இப்ப என்னன்னா எல்லாமே மாறிட்டாங்க ஓரளவுக்கு. என்னன்னா இப்ப எல்லாருக்குமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து இப்ப ஒரு மனுஷனுக்குன்னா ஓட்டு போடுறான். எதுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா அவனுக்கு தேவை. எனக்கு தேவைன்ற ஒரே ஒரு பேஸ் பண்ணி தான் ஓட்டு போடுவாங்க. அப்போதைக்கு அவனுக்கு மணி தேவை, பணம் தேவை, ஓட்டு போடுறான். இல்லைன்னா அப்போதைக்கு அவனுக்கு வந்து பேரு தேவை, ஓட்டு போடுறான். அப்போதைக்கு வந்து அவனுக்கு புகழ் தேவை, ஓட்டு போடுறான். இப்போதைக்கு அவனுக்கு வந்து அவனே தமிழ்நாடுங்கிறது ஒண்ணு அவனுக்கு இப்ப தேவை. நாடே அவனுக்கு இப்ப தேவைங்கும் போது மாற்றத்தை எதிர்பார்த்து தான் வந்து நான் பொய்லாம் சொல்ல கிடையாது. நாளைக்கு கூட வேணா நீங்க ஸ்பேஸ் போட்டா நான் ஃபோன் பண்ணி எங்க ஊர்ல இருக்க செயலாளர்கிட்ட நான் போய் போனை கொடுக்குறேன். அவரே சொல்லுவாரு. எப்படின்னா ரோடு ஃபண்டு ஒதுக்குனீங்களே கேட்டிருந்தோமே என்னாச்சு அப்படின்னு கேட்டோம். நாங்கள் காட்டுக்குள்ளதான் குடியிருக்கோம். அதாவது கேட்டிருந்தோம் இது மாதிரி ஃபண்ட் என்னாச்சு, நான் என்னாச்சு அப்படின்னு நான் பேச்சுவாக்கில் கேட்டேன். அடையாம்பா தம்பி, முன்னையாச்சும் வரவுக்கு செலவுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஆனா இப்போ வந்து எங்களுக்கு வந்து திமுக தான் முன்ன. அதாவது எப்பன்னா இது டிஎம்கே வந்து ஆப்போசிட்டா இருக்கப்போ கூட அவங்களுக்கு காசு வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப ஆளுங்கட்சியா இருக்கப்ப அது கூட அவங்களுக்கு வரதில்லை. ஆனா ஏடிஎம்கேக்கு வந்து அவங்களும் வந்து சொல்றாங்க, எங்கப்பா தம்பி இப்ப இவன் எப்படி போயிட்டான், அவன் எப்படி போயிட்டான். அப்ப ஏடிஎம்கேல வந்து எப்படி இருக்காங்கன்னா திமுகலையாவது பரவாயில்ல, எப்படியாவது அடிச்சு புடிச்சு ஏதோ இருக்கிற வரைக்கும் இருந்து போன்ற மாதிரி 4 பேர் இருக்காங்க. ஏடிஎம்கேல வந்து யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியாம தான் நிறைய பேர் இருக்காங்க. இவனுக்கு ஓட்டு போடவா, இல்ல இவன் தான் ஏடிஎம்கேவா, இல்ல இவன் தான் உண்மையுள்ள ஏடிஎம்கேவா, அம்மா எம்ஜிஆர்ன்றத கரெக்டா இருக்காங்க. ஆனா என்ன ஒண்ணு, யாருதான் ஏடிஎம்கே அப்படிங்கிறது நிறைய பேர் குழப்பமா இருக்கு. அப்படிங்கிறப்ப நான் கேட்டு பார்த்துட்டேன். மாற்றத்தை நோக்கி போறதுதான் மக்கள் வந்து மாற்றத்தை தான் நோக்கி போறாங்க. அப்படிங்கிறப்ப இப்ப சொன்னாருல்ல அவரு சேலத்துல வந்து நான் வந்து திமுக வந்து உயர்த்தி பேசுறேன்னு நினைச்சிடாதீங்க. உதயநிதி மாஸ்தாங்க, பெரியாரு, இது கலைஞர், ஸ்டாலின், இது எல்லாத்துக்கும் சமமா, எல்லாத்துக்கும் சரிக்கு சமமா உதயநிதிக்கு சேலத்துல கட் அவுட் வச்சிருக்காங்க. அது மனசாட்சியே தாங்கல எனக்கு. அப்படி எப்படின்னா வந்து கனிமொழிக்கு கூட வச்சிருக்கலாங்க, அது கூட வச்சிருக்கலாம். ஏன்னா வந்து ஏற்கனவே எம்பியா இருந்திருக்காங்க. கொஞ்சம் வருஷம் இதெல்லாம் மாசுன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு தளபதிக்கு என்னையா சொல்லுவ? அதான் பாருங்களேன், பெரியாருக்கு இல்லன்னா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், பெரியாருக்கு ஈக்குவலா உதயநிதி வச்சிருக்காங்க. அதாவது இளைஞரணி மாநாடுன்னு சொல்றதுக்கு கலைஞருக்கு போய் பார்த்தா அங்க ஒன்னையும் காணோம். கலைஞர் வெறும் தூசா. கலைஞரையும் உதயநிதி கம்பேர் பண்ணி
என்ன ப்ரோ என்ன ப்ரோ? என்ன ப்ரோ இல்ல நான் கேக்குதா ஹரி கிளியரா ப்ரோ? ஒண்ணு என்ன ப்ரோ சொல்லிடுறேங்க. இல்ல பேசுறீங்க? நான் கிளியரா ஒண்ணு சொல்லிடுறேன். அதாவது பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா இவர் எடப்பாடி ஐயா கூட தான் பேனர் போட்டு வச்சிருந்தாங்க. வேஷம் அதுக்காக அவங்க போட்டாங்க. 2 பேரும் ஒன்னாயிடுவாங்களா இல்ல அவருக்கு இல்ல தொப்பி அப்படி கொடுத்தாங்க? இல்ல. நான் வந்து என்ன இல்ல ஃபுல்லா சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள எல்லாம் வந்து சொல்லுங்க டிஎம்கே சொல்லுங்க எல்லாம் வந்து சொல்லுங்க குளிர்ச்சி ஆயிட போறாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல ஃபுல்லா சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது எப்படின்னா இங்க கலைஞருக்கு வராதது இப்ப வந்து உதயநிதிக்கு வந்துருச்சு. இப்ப வந்து உதயநிதி தான் வந்து மாசுன்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் என்ன கிடையாது. அடுத்து என்ன வந்துச்சு இன்பநிதினு ப்ரோ? ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காராம். அவருதான் மாசுன்னு சொல்லி இப்ப கழகத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்பநிதி தான் மாசு, உதயநிதி மாசு கிடையாது. இன்பநிதி தான் மாசுன்னு சொல்லிட்டு கழகத்துல இவ்வளவுதான் அவங்க அறிவுங்கிறீங்களா? இல்ல இல்ல அவ்வளவு இதை விட ஹரி கேவலமா பிரதர் இருக்கு. அப்படி இன்பநிதிக்கு சொல்லக்கூடாது. பையன் இருக்கானாலும் அவங்களுக்கே தெரியல. இன்பநிதிக்கு பையனா இருந்தா இல்ல அவருதான் நீங்க ஹரி அந்த மாசு. மாதிரி எல்லாம் ப்ரோ, அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுவானா? இல்ல 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 ஹரி ப்ரோ பொதுவா இப்படி பேசிக்கிறத சொல்லணும். சொன்னேன். ஸ்டாலின் இஸ் மோர் ஏதோ தவறா இருந்தா ஸ்டாலின் மன்னிச்சுக்கோங்க. இஸ் மோர் டேஞ்சர் தென் கலைஞர் அப்படி சொல்லணும். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சர் தென் கலைஞர். அதாவது இல்ல இல்ல நீங்க இவரால பெற இங்கிலீஷ்ல முடியாத இல்ல ப்ரோ, கிஷோர் ப்ரோ ஒரு செகண்ட், நீங்க இங்கிலீஷ்ல சொல்றீங்க, அப்படி சொல்லக்கூடாது. அவராச்சு அவரு பயங்கரமான ஆளாச்சு, ஐயோ அப்படி அந்த மாதிரி சொல்லணும் தமிழ்ல. டெவலப்மெண்ட் இதுல ஒரு சன் பாருங்க டிவிலாம் பெரிய எல்லாம் பாப்பீங்களான்னு தெரியலடா. பெரிய முன்னாடி எல்லாம் பாத்துட்டு இருந்தோம்னா வந்து எல்லாம் வந்து டிஎம்கே திமுக நியூஸ் தான் மேக்சிமம் அதிகம் வரும். இப்பெல்லாம் மேக்சிமம் பாத்தீங்கன்னா சன் டிவில இருக்க மீடியால பாத்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணீங்கன்னா விளையாட்டுத்துறை அமைச்சர் இவனுக்கு வந்து மண்டையில காயம், இவன் வந்து 100%. அது தப்பு கிடையாது, தப்புன்னு சொல்ல வரல. 100ல 50 நியூஸ் இல்ல. அதான் வருது. நீங்க அது நோட் அது பண்ணி பாருங்க. அதெல்லாம் எப்படின்னா வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர், முதலமைச்சர், ஆனா போய் வந்து நடக்காத ஒரு டிசேபிலிட்டி ஐபிஎலுக்கு வந்து கப்பு கொடுப்பாங்க. கப்பு ஜெயிச்சுக்கிட்ட பிறகு அதுதான் போய் இவரு போட்டோ வந்து இங்க எடுப்பாங்க. உட்காந்துக்கிட்டு ட்விட்டர்ல வந்து அப்படியே கேஷுவலா சேர் மேல சேர் போய் காலை தூக்கி போட்டு மல்லாக்க உட்காந்துக்கிட்டு டெம்ப்ளேட் போடுவாரு. ஹிந்தி தெரியாது போடான்ட்டு மீம் போடுவாரு. ஆனா அங்க மோடிட்ட போய் கை கொடுத்துட்டு பொக்கே கொடுத்துட்டு வந்து சிரிச்சு பேசிட்டு ஜாலியா வருவாரு. இதுதாங்க உதயநிதியோட மாசு தமிழ்நாட்டுல இருக்கிறதுக்கு. டெவலப்மெண்ட் ஹரி அதான் ஹரி, இங்க ப்ரொஜெக்ஷன் நடக்குதுல்ல, மக்கள் ஏத்துக்கிறனான்றதான கேள்வி. அவன் எவ்வளவு வேணா ப்ரொஜெக்ட் பண்ணலாம். அவன் வந்துட்டு இப்படி இது ஆகச்சிறந்த இந்தியாவோட பாலிடிக்ஸ் வந்து உதயநிதி பண்றதான் ப்ரொஜெக்ட் பண்ணுவான். ஆனா மக்கள் ஏத்துக்குவானான்றதான கேள்வி. கருணாநிதியோட பெரிய செலவு வைக்கட்டும், பெரிய கட் அவுட் வைக்கட்டும், எல்லாமே பண்ணட்டுமே. அவன் கட்சி கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா, அந்த குடும்பத்துல இருந்து அடுத்தடுத்து வரவனை மட்டுமே தூக்கி பிடிச்சு அந்த கட்சியை காப்பாற்றணுன்ற ஒரு கட்டமைப்புல இருக்கான். அவங்க ப்ரொஜெக்ட் பண்றது மக்கள் ஏத்துக்கணும். அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட். இன்னைக்கு வந்துட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் மேலதான் ப்ரொஜெக்ஷன் ஃபுல்லா இருக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் துணை முதலமைச்சர் முதலமைச்சர்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ராஜெக்ட் உதயநிதினு ஒரு கேட்டகரியில போய்கிட்டு இருக்கானுங்க. அதனால வந்துட்டு அதை மக்கள் ஏத்துக்க மாட்டான்றது நான் வந்து முழுமையா நம்புறேன். இவங்க அதுல உள்ள இருக்க யாரு வேணா துதி பாடலாம். இந்த அரசவையில இருக்க மாதிரி புலவர்கள் எப்படி பாட்டு பாடி பொற்காசுகளை பெற வந்தேன்ற மாதிரி, பொற்காசுகளை பெற வந்தேன்ற மாதிரி அவங்க வேணா பாட்டு பாடி பொற்காசு வாங்கலாம். இல்ல இவ்வளவு நேரம் பேனரை பத்தி பேசுனீங்க, அங்க பிஸ்மி ஓரமாக நின்னு சிரிக்கிறார். இன்னொரு விஷயம், மாநாட்டுக்கு போயிருந்தேன். அதாவது மாநாடு போற வழியிலேயே போயிட்டேன். அதாவது இந்த மாநாட்டுக்கு எல்லாம் யாரு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை பார்த்தோன்னே எனக்கு மனசா இல்ல. சரி இது உள்ள இத பார்த்து வெளியவே இப்படி இவனுக்கு காது ஆடுதுல. ஒரே நிமிஷம், நான் கூட ஒரு எடிட் ஒண்ணு பார்த்தேன். என்ன தெரியுங்களா, அந்த கேஜிஎஃப்ல அங்க இருந்தது கருடனோட சேலன்னு எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அந்த இதை வச்சு இருங்க, நான் சொல்றேன் பாருங்க. இந்த மாநாடு பேச சொல்றீங்க நீங்க இல்ல சரி சொல்டா, பறந்துட்டா. சிலம்பாட்டம் கருணாஸ் மாதிரி ஆக்கிட்டீங்களா அவரை? நம்ம மனசுல நினைக்கிறதெல்லாம் சொல்லி இல்ல விக்னேஷ் ப்ரோ, என்ன அனத்தை விடுங்கடா. அதான் கடைசியில வந்து மாநாட்டுக்குள்ள போய் என்ன வேஸ்ட்னு சொல்லிட்டு நான் மாநாட்டுக்குள்ளே போலையா. கடைசியில அதேதான் நடந்திருக்கு. உள்ள போய் பார்த்தா மாநாடு நடக்கல, கூத்தாடிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் போட்டுக்கிட்டு. இது எக்ஸ்பைரி கூட போட்டிருந்தோம். இதான் வந்து வழிகாட்டுற வழியா அப்படின்னு சொல்லிட்டு. ஹரி போய் சொல்லாத, ஃபுல்லா பாத்துட்டு தானே வந்தேன். நீங்களும் சேர்ந்து 2 குத்து குத்திட்டு வந்துட்டு வெளிய வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து மாநாட்டுக்குள்ளே போக கிடையாது. சோறு தரல, பிரியாணி தரலாம்னு போனேன். ஆக்சுவலா அந்த இல்ல ஹரி, நீ சேலம்னா வந்து உனக்கு இந்த மாநாடு தெரிஞ்சிருக்கும். இந்த உதயநிதி மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் இளைஞரணி மாநாடு இது கிட்ட பெருந்துறை கிட்ட இல்ல, நான் சேலம் இல்ல, சேலத்து ஊர்ல இருந்து கூட்டு போனாங்க. அதாவது மாடு மேய்க்கிறியா மாநாட்டுக்கு போறியா
வரியான்னாங்க. ஆமா நான் அதுதான் மாநாட்டுக்கே நானும் போயிட்டு சொல்ல வந்துடுறேன். இல்ல ஹரி, அதான் நானும் சொல்லணும்னு வந்தேன். இப்போ ஆக்சுவலா நம்ம டவுன்ல ஓடுதுல இந்த ரெட் கலர் டவுன் பஸ், அந்த 10 பஸ்ஸை தூக்கிக்கிட்டு மதுரை சென்னை ஹைவேல சேலத்துக்கு போறாங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்கு, இப்படி வந்துட்டு அரசாங்க பேருந்தை பயன்படுத்தலாமா அவங்க மாநாட்டுக்கு? எனக்கு அது தெரியல, தெரியாம உண்மையாவே நான் இல்ல தெரிஞ்சுக்கணும்னு கேக்குறேன். அதெல்லாம் எப்படி இப்ப எப்படின்னா நான் பார்த்த வரைக்குமே வந்து கொடிலாம் வந்து கிட்டத்தட்ட 2-3 லட்சம் 3 கோடி கட்டியிருப்பாங்க போற வழியில. இல்ல அது லட்சம் அவங்க தெரியாம கட்சி நிதியில அது இருந்து நான் கட்டியிருப்பாங்க, அது ஒதுக்கி கட்டி கொடுத்தேன்ட்டு கட்டியிருக்காங்க. அது போயிடுவான். இல்லாம நான் வந்து கேக்குறது என்னன்னா நான் பொதுமக்கள் பயன்படுத்துற அதான் பேருந்தை முடிச்சிடுறேன். பயன்படுத்தலாமான்னு இல்ல கேக்குறேன். நான் ஃபுல்லாவே அதுக்கு மட்டும் சொல்லிடுறானே. அதாவது மாநாட்டுக்கு போற வழியில ப்ரோ நான் ஒரே ஒரு பார்த்ததெல்லாம் போற வழியில எல்லாமே வந்து குடிச்சிட்டு தான் இருக்காங்க சைடுல. அது ஒண்ணு. பச்சை அது கறியை வந்து திருடிட்டு அவங்க காசு இருந்தாங்களே. அவங்க குடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அது வேற. அதுவும் ஒண்ணு. மத்தது எப்படின்னா பஸ், அதாவது என் காலேஜ் பஸ் பூரா, எங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க காலேஜ் பஸ், கவர்மெண்ட் பஸ், தனியார் பஸ், பிரைவேட் பஸ், மக்கள் நிக்கிறாங்க. யாருக்குமே வந்து ஸ்டாப்ல நிக்கல. எல்லாமே வந்து 2 சைடு டிஎம்கே கொடி கட்டிட்டு பறக்குது. மாநாடு பார்த்தோம்னா கொடி ஸ்டாலின் விட்டாங்க. தான் வராரு, விடியல் தர போறாருன்னு பாட்டை போட்டுக்கிட்டு பஸ்ல போறாங்க. உதயநிதி அந்த பாட்டு போல அண்ணங்க, நீங்க கஷ்டமா இருக்கு எனக்கு. இல்ல நான் கீழம்பாக்கம்ல கேட்டப்ப நடந்த மாதிரி இல்ல விடியல் காவாலயம் தருவார் அங்கேயே. ஊருக்காக ஒரு நிமிஷம் சரி ஒரு நிமிஷம் இன்னொரு இரு, விஷயம். கிஷோர் ப்ரோ பேசிட்டோம், அனிதா அடுத்து பேசட்டும். அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப நேரமா. சொல்லுங்க கிஷோர் ப்ரோ. ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம் நான் பேசிடுறேன். ஹலோ, யாரு? டிவிகே விஜய் சேலம் சொல்லுங்க பேசுறேன். ப்ரோ ஒருத்தர் கேட்டீங்களே அந்த மாதிரி பஸ் வந்து எடுத்துட்டு போலாமா பப்ளிக் பஸ் ப்ரோ? இருக்கு, அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது எஸ்இடிசி வெப்சைட்லயே பாத்தீங்கன்னா இருக்கும். பஸ் வந்து நம்ம வாடகைக்கு எடுக்கலாம். ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளவு காஸ்ட் வாடகைக்கு எடுத்தது. ஓகே ஓகே ஓகே. கவர்மெண்டே நம்ம பார்க்கல, டிஎம்கேவே வாடகை, அவனுங்க காசு கொடுத்துருக்க மாட்டாங்க, வாடகைக்கு எடுத்திருக்க மாட்டாங்க. அது வேற விஷயம். ஆனா அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒரு நிமிஷம், சேலம்ல தானே இருக்கீங்க? கவுன்சிலர் யாருன்னா இருந்தா இந்த மாநாட்டுக்கு எத்தனை லட்சம் கொடுத்தீங்கன்னு போய் கேளுங்க. ஒரு கவுன்சிலரும் 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கானுங்க மாநாடுக்கு. ஆமா ப்ரோ, எங்க ஒன்றியத்துல இருந்தே போச்சு. ஆமா, எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் தான். மொத்தம் 60 பேரு, மொத்தம் 60 பேரு, ஆளுக்கு 2 லட்சம் ரூபாய் கவுன்சிலரு. நான் டிஎம்கேல தான் இருந்தேன், எல்லா கதையும் தெரியும். இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க மாநாடுன்ற பேர்ல. நீங்க போய் சும்மா போய் டிப்போல போய் பார்த்தோம்னா அதுல வந்து டிப்போல வந்து ஒரே ஒரு பஸ் தான் இருக்கு. அந்த பஸ்ஸும் ஓடாது. வந்தவங்களுக்குலாம் வந்துட்டு பிரியாணி, வந்தவங்க வந்துட்டு வீட்டுக்கு வந்து பச்சைக்கறியை பேக் பண்ணி எடுத்துட்டு போய் வீட்டுல உள்ளவங்களுக்கும் சமைச்சு கொடுக்கறதுக்கு அந்த வேலையும் வாழைத்தாரெல்லாம் வந்து பிச்சு கொடுத்தாங்களே எல்லாருக்கும். இல்ல இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் கிஷோர், சரி சொல்லுங்க விக்னேஷ். அதுக்கு இல்லைங்க ப்ரோ, காட்டுவாசியாவே ஆக்கி விட்டாங்களா பச்சைக்கறி எல்லாம் எடுத்துட்டு போய் சாப்பிடுறோம். வீட்டுக்கு போய் ஒரு விஷயம் என்னன்னா எல்லா மீடியாவும் பாக்குது. இதுல முக்கியமான பாயிண்ட் இதுதான், நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். மீடியா எல்லாமே பாக்குது, எல்லாமே போக்கஸ் பண்றாங்க. எல்லாமே என்ன எடுத்துட்டு போறாங்கன்னா கேஸ், காய்கறி, கத்திரிக்காய் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய்கிட்டு கேட்டா வந்து என் ஊர் தொண்டர்களுக்கு சமைச்சு போடணும்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துட்டு போறாங்க. வச்சு பேக் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. இது ஏற்கனவே சொல்லிட்டு இல்ல இல்ல இப்போ கிஷோர் ப்ரோ சொன்ன ஒரு பாயிண்ட்டுக்கு வருவோம் நம்ம. அதாவது இந்த மாதிரி இவ்வளவு லட்சம் கொடுக்கறானுங்க கவுன்சிலர் ஒவ்வொருத்தரும் அப்படிங்கிறானுங்க. இன்னைக்கு திமுகல சேர்ந்த ஒரு மேடம் ஒருத்தங்க வந்து யூடியூப்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. கை காசை போட்டு டெய்லி சாப்பாடு ஊட்டுறாங்க இந்த சின்ன பசங்க மக்கள் இயக்கத்துல அப்படின்னு. இவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு தகுதி இருக்கா? முதல்ல இதை பத்தி பேசுறதுக்கு. ஒரு சீட்டுக்கும் ஒரு கவுன்சிலர் கிட்ட நீ எவ்வளவு வாங்குறன்னா அடுத்து ஒரு மாவட்டத்துக்கு நீ என்ன கணக்கு வாங்குவ, எவ்வளவு பைசா வாங்குவ, அதை வச்சு ஒரு அரசியல் நடத்திக்கிட்டு ஒருத்தன் மனசார ஒருத்தன் ஒரு விஷயத்த பண்றதுக்கு ஏதோ பண்றான், கட்சியும் சப்போர்ட் பண்ணுது, தளபதியும் சப்போர்ட் பண்றாரு, அதுக்கு இவனுங்க இவ்வளவு வாய்க்கிலேயே பேசிட்டு இருக்காங்க. ஏதாவது கூசாது? அதுதான் ப்ரோ, இது வந்து மாநாட்டுக்கு மட்டும்தான் இந்த 2 லட்சம். எலெக்ஷன் பாத்தீங்கன்னா எல்லாம் கோடி கணக்குல போகும். ஒரு கவுன்சிலர் இத்தனை காசு வச்சாதான் உங்களுக்கு சீட்டு. 100 கோடி செலவழிக்க முடிஞ்ச வேட்பாளர் மட்டும்தான் ப்ரோ நிப்பாட்டுவான். கிஷோர் ப்ரோ, நீங்க எதுக்கு நீங்க அதுக்கு பாருங்க. இந்த எம்சி எலெக்ஷனுக்கே யோசிச்சு பாருங்க. எம்சி எலெக்ஷனுக்கே அவனுக்கு வந்து கலெக்ஷன் பண்றவங்க தானே.
ஆமா, அது ஒண்ணு. பிளஸ் வந்து அது என்ன பெரியார் பக்கத்துல போட்டோ வச்சிருக்கானுங்க. அவருக்கு வந்து இடஒதுக்கீடுன்னா என்னன்னு தெரியாது. இப்படி ஒரு கொடுமை. இன்னொரு விஷயம் வந்து ட்ரோன் பார்க் போட்டிருக்காங்க. அது வந்து ஒருத்தர் எடுத்தாந்து போட்டு, பாத்தீங்களா திராவிட ஆட்சியில நாங்க ட்ரோன் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஏன்டா டேய், ஐஐடியில போயிட்டு ரொபாட்டிக்ஸ் இன்ஜினியர்கிட்ட பேசி கான்ட்ராக்ட் பேசினாலே அவனுங்க ஒரு 100 ட்ரோன் 10,000 ட்ரோன் கூட பறக்க விடுவானுங்க காசு கொடுத்தா. ப்ரோ இது எக்ஸ்பெரியை ஒரு ரிமூவ் பண்ணி விடுங்களேன், பக்குன்னு நினைக்கிறேன். அவன் கை காட்டுறான். அந்த ட்ரோன் பறக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன மென்டாலிட்டியில இருக்கானுங்கன்னு தெரியல. ரொபாட்டிக்ஸ் இன்ஜினியரிங்னு ஒண்ணு இருக்கு, ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, ஒரு டாபிக் இருக்கு, ஒரு கோர்ஸ் இருக்கு. அங்க போனா ட்ரைனிங் கொடுப்பானுங்க ஏரியல் வியூக்கு. இதெல்லாம் இல்ல புரியல. ஒரு எலெக்ஷன் ட்ரோனை வச்சு என்ன சர்வே பண்றானுங்களா? எதுக்காக ட்ரோன் பறக்க விட்டானுங்க? இல்ல, ட்ரோன்ல வந்து பெரியார் போட்டோ, அடுத்து கலைஞர், அடுத்து ஸ்டாலின். கல்யாண விழால பண்றதுக்கு காசு கட்டி பண்ற விஷயத்தெல்லாம் இவனுங்க பெருமையா சொல்லிட்டு இருக்காங்களா? கொய்யால. ஆமா, அது இது வந்து திராவிடத்தோட பெருமைங்க. இது திராவிடத்தோட பெருமையா ட்ரோன் பார்க்க ஓட்டுறதுலாம். வெட்டிங், போஸ்ட் வெட்டிங், என்கிட்டயே இருக்குடா ட்ரோன், இருங்கடா ஊருக்கு வந்து நான் பறக்க விடுறேன். நானும் பறக்க விடுவேன், என்கிட்டயே ட்ரோன் இருக்கு ப்ரோ. ஆனா ஹரிஷ் ப்ரோ, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒண்ணு சொன்னாரு, அது மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டே என்னன்னா, நீங்க நல்லா கவனிச்சுன்னா இந்த ப்ரொஜெக்ஷன் வந்துட்டு சேப்பா கான்ஸ்டியூன்சில உதய நிக்கிறான். ஏடிஎம்கே என்ன பண்றான்னா, அவன் கூட்டணி கட்சி பிஎம்கே இறக்கி விட்டு அவனுக்கு ஒரு ஈஸி வின் பண்ண வைக்கிறான். நான் அதை எப்படி பாக்குறேன் தெரியுமா? இவனை வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணா நமக்கு ஈஸியா இருக்கும்னு நினைச்சிட்டு அவன் வேணும்னே பிஎம்கே போட்டு உதயநிதி ஜெயிக்க வச்சானா, இல்ல அவங்க பேசி வச்சுக்கிட்டு உதய்க்கு கண்டிப்பா எம்எல்ஏ சீட் வேணும் பேசி வச்சுக்கிட்டு தான் சச்சின். இது எல்லாமே இவனுங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தான். இவனுங்க எல்லாம் தனி எதிர்கட்சி எல்லாம் கிடையாது. இவனுங்க எல்லாம் நம்ம ஒரே டார்கெட் தான். இவனுங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒரு பெரிய கட்சியா பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி ஒரு 10 எலெக்ஷன்ல போயிட்டு ஜெயலலிதா நிக்கிற தொகுதியில எதிரில யார் நிக்கிறா, ஸ்டாலின் நிக்கிற தொகுதியில எதிரில யார் நிக்கிறான்னு ஒரு போய் செக் பண்ணிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா, ஏன் 2 பேரும் எதிர்கட்சி, ஏன் ஜெயலலிதா நிக்கிற இடத்துல நீ இல்ல? அதுக்கு பேரு தானே எதிர்த்து போராடுறது. பண்ண மாட்டானுங்க. ஏன்னா நீயும் ஜெயிக்கணும், நானும் ஜெயிக்கணும். மூணாவதா ஒரு கட்சி வந்தா அவங்க கூட்டணி யாருதான் இருக்கணும், இல்ல அந்த கட்சி இடத்துல இவனுங்க கூட நிக்க மாட்டானுங்க. இவனுங்க கூட்டணியில் நிக்கிறது இந்து முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட், இது மாதிரிதான் எடுத்துக்கிட்டு. ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட். உங்களை மாதிரி இன்னொருத்தவங்களை ஆக்கிட கூடாது. அனிதாவும் கேஓசியும் பேசிட்டோம். அனிதா ஃபர்ஸ்ட் பேசிட்டோம், கேஓசி எடுத்து பேசிட்டோம். அவங்களும் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களாவது கடைசி வரைக்கும்ன்ற வார்த்தையை சொல்லிட்டீங்க. சொல்லுங்க அனிதா, பேசுங்க. அடுத்து கேஓசி பேசுறோம். ப்ரோ, இப்போ ஒருத்தர் யாரோ டாபிக் பேசிட்டு இருந்தாங்க, ஜாதி அரசியல்னு சொல்லிட்டு. அதுல வந்து பெரியார் முதல்ல அதை ஒழிக்கணும் அப்படின்றது அவரோட கொள்கையாவே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அம்பேத்கர் அதுக்காக பண்ணாரு. பாரதியார் வந்து ஜாதிகள் இல்லையடி அப்படின்னு சொல்லி பண்ணாரு. அதுக்கான ஒரு புரட்சியே நிறைய விஷயத்துல நடந்தது. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இவங்க மெயினா எதை வச்சு அரசியல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஜாதியை வச்சுதான் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களோட கொள்கை வந்ததையே வந்து முரண்பாடு பண்ணி அதை லீட் பண்ணி அரசியலை கொண்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ அதுதான் மெயின் லீடா இருக்கு. இப்போ அவங்களோட வந்து ஸ்ட்ராங் பேஸ் அமைக்கிறதுக்கு ஒரு 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 விதமான இதையாவே வச்சுட்டாங்க அதை. இப்போ அதோட மாற்றத்தை வந்து மக்கள் வந்து ரொம்ப அதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்காங்க. இப்ப அதுக்குதான் அண்ணா என்ன சொன்னாருன்னா, பெரியாரை படிங்க, அம்பேத்கரை படிங்க, அண்ணாவை படிங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு மெயின் ரீசனே நம்மளுக்கு அதெல்லாம் தெரிய வரும். இந்த கட்சியோ எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, இப்ப அந்த கட்சி எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்குன்றது வந்து நம்மளுக்கு கிளியர் கட்டா சொல்றதுக்கான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றதும் நம்மளுக்கு புரிய வரும். அது நோக்கி அதோட மாற்றத்தை வந்து கொண்டு வரதுக்கான ஒரு இதுவும் வந்து இப்ப மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? சோ கண்டிப்பா அதுக்கான ஸ்டெப் நம்ம எடுக்கணும். சோ எல்லாருமே அதை வந்து படிச்சீங்கன்னாலே நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்றது நான் சொல்ல வரேன். ஜாதிகள் வந்து ஒழிக்கப்படணும். அது வந்து கன்ஃபார்மா நமக்கு இதுல நடந்தே ஆகணும். அதுக்கான மாற்றம் வந்து நம்மளுக்கு நிகழும் அப்படின்றத வந்து நான் சொல்ல விரும்புறேன். கண்டிப்பா. கேஓசி இருக்கீங்களா ப்ரோ? ஹரிஷ், ஒரு 2 நிமிஷம் நான் பேசிட்டு லீவ் ஆயிக்கிறேன். மொபைல் லோ பேட்டரி இருக்கு. இப்போ ஆக்சுவலா என்னன்னா, ஒரு பிக் பாஸ் ஒரு ரிவ்யூவரா
மக்களுடைய பல்ஸ் ஆக்சுவலா அதை வச்சு நான் சொல்றேன். ஏன்னா அதுக்கும் அரசியலுக்கு என்ன சம்மந்தம்? ஏன்னா அது மக்களுடைய பல்ஸ் தான். அதுவும் மக்கள் ஓட்டு போடுறாங்க, அது எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத வச்சு நான் நிறைய இடத்துல பாக்குறேன். இப்ப என்னன்னா விஜய் அவர்களை வந்து இந்த பக்கம் வந்து உதயநிதியை கம்பேர் பண்றாங்க. அது இங்க வந்து நம்ம முக்கியமான ஆட்கள் இருக்கிறதுனால நான் சொல்றேன், அந்த தவறை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. இவர் சிஎம்மா இவர் வந்து ஸ்டாலின் தான் இருக்கிறாரு. அது அடுத்த சிஎம்மா இவர் சிஎம் ஆகிறதுக்காக இவர் விஜய் போட்டி போட போறாருன்னா அவங்க 2 பேரும் மட்டும்தான் அந்த கம்பாரிசன் இருக்கணும். தேவையில்லாம இவர் உதய விமர்சனம் கரெக்டான விமர்சனம் வந்து எடுத்து வைப்போம். பட் அவரையே வந்து ரொம்ப டார்கெட் பண்ணிட்டு இது ஒருத்தவங்களே ரொம்ப டார்கெட் பண்ணி அதாவது எப்படி இந்த கவர்னரை வந்து தேவையில்லாம ஃபேமஸ் ஆக்கி விட்ட திமுக மாதிரியும் பாஜக வந்து மக்கள் மனசுல திருப்ப பதிய வச்சிட்டு இருக்காங்களே, திமுக ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி அந்த சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம பண்ணாம ஆக்சுவலா இவங்க ஹெட் இந்த ஸ்டாலினா இருக்கட்டும், உதயா இருக்கட்டும், அவங்கள மட்டுமே நம்ம டார்கெட்டா இருக்கணும் அவசியம் கிடையாது. அவங்க கட்சியில உள்ள அடிமட்ட எல்லா போஸ்ட்ல இருக்கிறவங்க ஒவ்வொரு அவங்க மேல உள்ள குறைகள் விமர்சனங்கள் நம்ம இந்த மாதிரி ஒரு வைட் ஸ்ப்ரெட்டா எடுத்து வைக்கணும். நம்ம அட்டாக் பண்ணா இவர் தான் உதய் தான், அட்டாக் பண்ணா ஸ்டாலின், அந்த மாதிரி அந்த இல்லாம யார் யார் என்ன தப்பு பண்றாங்களோ அந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். இது ஒருத்தவங்களே டார்கெட் பண்றது, எஸ்பெஷலி இவரை வந்து உதய வந்து அவங்க நரேட்டிவே அப்படிதான் இருக்குது திவ்யா. இப்ப ஆக்சுவலா வந்துட்டு 2026 முதல்வர் வேட்பாளர் யாருன்னு வந்துட்டு கிளியர் பொசிஷன் இப்ப இல்லவே இல்லை. இன்கேஸ் அவனை ப்ரொஜெக்ட் பண்ண பட்சத்துல அந்த நரேட்டிவ் இருக்கிறது நல்லதுதான். ஏன்னா மக்கள் மனசுல இப்பவே அந்த தாட்டை இன்ஃபியூஸ் பண்ணணும். இவங்க 2 பேர்த்துல பார்த்தா யாரு பெரிய ஆளுமைன்ற ஒரு தாட்டு இன்கேஸ் முதல் வேட்பாளர் உதயநிதியா இருக்கும் பட்சத்துல அது நமக்கு ஃபேவரா ஒர்க் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு தானே. அதுவும் இல்லாம நீங்க ஒன்று சொல்றீங்கல்ல, ஒரு பக்கமே எதிர்ப்பு இருக்குன்னு, அது எப்படி நெகட்டிவா மாறும் தெரியுமா? இன்னைக்கு 2 தமிழ்நாடோட சிட்டிங் மினிஸ்டர் வந்து கன்விக்ட் ஆயிருக்காங்க. பட் ஆனா எப்படி போயிடுச்சுன்னா பிஜேபி தான் இடி அனுப்பி இவங்க 2 பேர்த்தையும் கைது பண்ண வச்சுட்டாங்க. 2 பேரும் கன்விக்ட் ஆனானா தப்பு பண்ணாம கன்விக்ட் ஆயிருக்க மாட்டான். அது யாருமே எந்த மக்களுமே நம்மளுமே பெருசா டிஸ்கஸ் பண்ண மாதிரி இல்லை. இன்னைக்கு எப்படி ஆகி போச்சுன்னா இன்கம் டேக்ஸ் அனுப்புறவன் பிஜேபி, இடி அனுப்புறவன் பிஜேபி அனுப்புறான், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா நீ தான் நேர்மையானவே நியாயமானவன் வந்தா கன்விக்ட் ஆகி ஜெயிலில் உட்கார மாட்டியே. நீ தப்பு பண்ண போய் தானே உட்காந்துருக்க. அந்த பிஜேபி எதிர்ப்பு இருக்கணும் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனா எங்க அது மறைக்கப்படுதுன்னா 2 சிட்டிங் மினிஸ்டர் கன்விக்ட் ஆயிருக்காங்கல்ல, அதை பேச விடாம தடுத்துட்டான்ல. பிஜேபி எதிர்ப்புன்னு பேசி இன்னைக்கு அந்த 2 சிட்டிங் மினிஸ்டர் கன்விக்ட் ஆனதை கூட நம்ம யாரும் பேசுறதே இல்லையே. யாருக்காவது தெரியுமா 2 சிட்டிங் மினிஸ்டர் கன்விக்ட் ஆயிருக்கான்றத யாருமே பெருசா டிஸ்கஸ் கூட பண்ண மாட்டோம். அப்ப இவ்வளவு பெரிய ஊழல் பண்ற கட்சியா நீ இருந்துகிட்டு, செந்தில் பாலாஜி ஏடிஎம்கேல இருந்தான், இன்னைக்கு அவனை தூக்கி டிஎம்கேல போட்டு கொங்கு சைடு உள்ள கவுண்டர் ஓட்டை வாங்குறதுக்கு நீ பிளான் போட்ட. அவன் வந்துட்டு உன் கட்சியில வந்து கொள்ளையடிச்சான், இன்னைக்கு இடியை தூக்கி போட்டு அவன் உள்ள போட்டு வச்சிட்டான். அப்ப நீ என்ன சமூக நீதி? நீ உன் கட்சியோட கொள்கை சமூக நீதினா எங்க இதுல சமூக நீதி இருக்கு? நீ பண்ற அரசியல் ஜாதியை வச்சு, கரப்ஷனை வச்சு, காசை வச்சு, நீங்களாம் சமூக நீதி கிளாஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு புரியல. அதனால வந்துட்டு நரேட்டிவ் வந்து அவங்க எப்படி செட் பண்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் ஓடிடணும். இப்போ முழுக்க நரேட்டிவ் வந்துட்டு இன்க்ளைன் டுவர்ட்ஸ் உதயநிதி தான். அதுல எல்லாத்தையும் அவங்க கட்சியில இருக்க எல்லா பெரிய தலைவர்களும் அதை அப்ரூவ் பண்றாங்க. இன்னைக்கு ஒரு ரிப்பன் கட் பண்ணணும்னா கூட 70-60 வயசு மூத்த நிர்வாகிகளை பக்கத்துல நிக்க வச்சுட்டு உதயநிதியை கட் பண்ண விடுறாங்க. என்ன ரீசன்? அடுத்த ப்ரொஜெக்ஷன் அவனை நோக்கி இருக்க போகுது. அந்த ப்ரொஜெக்ஷன் எல்லாத்துக்கும் கிளியரா தெரியும் பட்சத்துல நம்ம அந்த ப்ரொஜெக்ஷனை ஏத்துக்குவோம். அது வந்து நமக்கு கம்ப்ளீட்டா ஃபேவரா இருக்கும். சொல்லுங்க. இல்ல, அந்த ப்ரொஜெக்ஷனும் ஓகே தான். அதே மாதிரி எல்லாருக்குமே இடம் உண்டு. யாரு பேசினாலும் அவங்களுக்கும் நாங்க மரியாதை செய்யறத கண்டிப்பா செஞ்சிடலாம். ஆனா மெயின் ஃபோக்கஸ், பிரைமரி ஃபோக்கஸ் சொல்ற மாதிரி இது. கேஓசி பேசிட்டோம், கொஞ்சம் அவர் பேச விட்டுருவோம். கேஓசி பேசுங்க. அதான் ஹரிஷ், இப்போ தளபதி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஆக்சுவலாக பார்த்தா ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் யூனிக்காக அவருக்கு சப்போர்ட் பண்ணுன்ற அந்த பாயிண்ட்ல இருந்தாலும், பட்டு நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த அந்த என்ன சொல்றது, சக்ஸஸ் டுவர்ட்ஸ் சக்ஸஸ் நம்ம ஆல்ரெடி அவங்க மேனிஃபெஸ்டோ, ஒரு ப்ராசஸ், என்ன செட்டப்ன்றது ஆல்ரெடி நடக்கும். யூனிக்காக எல்லாருமே தளபதி யூனிக்காக சப்போர்ட் பண்ணால் கூட
நம்ம அந்த தளபதி நாளைக்கு ஒரு ஒரு மேனிஃபெஸ்டோ வரும், இதுதான் நாங்கள் பேஸ் பண்ண போகிறோன்றது. நம்ம அதெல்லாம் எடுத்து உரமா வச்சா கூட நான் வந்து என்ன பார்ப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எப்படி அந்த ப்ராக்ரஸ் இருக்கும்னா, இப்போ நீங்கள் ஆல்ரெடி நம்ம சச்சின்லாம் பேசும்போது ஒன்று வர சொன்னார். இப்போ நாங்கள் ஆல்ரெடி நடுவில் கூட ஒரு 10 days முன்னாடி கூட நம்ம யாரோ பேசும்போது கூட நான் பேசினேன். அப்போ நான் கேட்டேன், இப்போ கொங்கு அந்த லொக்கேஷனில் இப்போ தளபதி ரசிகராக இருக்கிற அந்த கொங்கு பர்சனை தான் நிற்க வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி வேலூர் சைடு போனால் ஒரு முஸ்லீம் தான் நிற்க வைப்பாங்க. ஸோ இப்போ இப்படி நம்ம பண்ணுவாங்களா, இல்லை நம்ம ஒரு 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 யூனிக்கான பர்சனை நிற்க வச்சா அது எப்படி நடக்கும்? ஏன்னா நார்மலாக இவனுங்கெல்லாம் அப்படி தான் பண்ணுறானுங்க. இப்போ இந்த ஊருக்கு போனால் இந்த ஊரில் எவன் இருக்காங்களோ அந்த அந்த அவங்கள சார்ந்த ஆளை நிற்க வச்சு தான் இவங்க ஓட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ நம்ம இதில் அது எப்படி நம்ம அது அந்த அந்த இடத்த எப்படி ஓவர் சைஸ் பண்ணுவாங்கன்ற பாயிண்ட் ஃபஸ்ட்டு கேள்வி. அடுத்து அதுக்கு நம்ம எல்லாம் ஒரு கிளாரிட்டி நமக்கு வரணும். அடுத்தது வந்து நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும், அந்த ஓட்டு அமுக்கும் போது அவனுக்கு ஒரு மொமெண்டோ, அந்த மொமெண்டோவை நம்ம எல்லாருமே தளபதிக்காக அவங்கள ரீச் பண்ண வைக்கணும். எல்லாருமே அவங்க ஃபர்ஸ்ட் இப்போ எதிர்பார்க்கறது அந்த சின்னமும் தளபதியோட அந்த அந்த ஒரு அந்த ஒரு அந்த யூனிக்னஸை நம்ம கரெக்டாக கொண்டு போய் நீங்கள் இவருக்கு போட்டிங்கன்னா நல்லபடியாக நடக்கும், அதை கரெக்டாக ரீச் பண்ணும். அந்த ஓட்டு பூத்தில் நிற்கும் போது அவன் தளபதிக்காக ஓட்டு போடணும். அதை மட்டும்தான் இன்னிலேருந்து இப்போத்துலேருந்தே நம்ம February 4 இன்னி வரைக்கும் அதை மட்டும்தான் நான் ஃபோக்கஸாகவே நினைக்கிறேன். வேறு யார் வராங்க எல்லாம் எனக்கு வந்து அந்த ஓட்டு போகிற டைம் தான் எனக்கு முக்கியம். அந்த மொமெண்ட்டை மட்டும்தான் சக்ஸஸ் பண்ணுமே தவிர, நம்ம எவ்வளோ நாள் பேசினாலும் அந்த இடத்துல இவருக்கு போடணுமா, இது போடணும், ஓகே இவருக்கு போடுவோம் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸை மட்டும் ஈச் அண்ட் எவ்ரி ஓட்டர்ஸ், அவன் டிஎம்கே இருக்கட்டும் ஏடிஎம்கே இருக்கட்டும் எவனாகட்டும், அவனை வந்து சரி தளபதிக்கு போடணும், சரி அவங்க அந்த பசங்க இருக்காங்க இவங்களாம் நல்லா பண்ணுவாங்க, நம்ம ட்ரை பண்ணோம் கொடுப்போம் அப்படின்ற அந்த நம்பிக்கையை எப்படி கொடுக்கணும், அதுதான் என்னோட விஷயமே. வேற எதுவும் நான் பேசணும்னு இல்லை, அவ்வளோதான். ஓகே ப்ரோ, அது நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாமே கரெக்ட். அது வந்து ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம், யாரு பேசுனது ப்ரோ? கேஓசி பேசுனாரு, கிங் ஆஃப் சென்னைன்னு. ஒரு செகண்ட் இருங்க ப்ரோ. அதாவது ப்ரோ நீங்க சொன்ன பாயிண்ட்லாம் ஓகே, நீங்க சூப்பரா ஓகே நீங்க பேசுனது கரெக்ட் தான் ப்ரோ. ஆனா இது வந்து நிறைய இதை பேசி தான் அதை ரீச் பண்ணி வைக்க முடியும். ஸோ அதனால கண்டிப்பா நம்ம பேசி அதை ரீச் பண்ணுவோம். நீங்க சொன்ன மற்ற ஸ்டாண்ட்ஸ்லாம் தளபதி சொன்னோன்னா நம்மளுக்கு அதுபடி கேட்டு நடப்போம். கடைசியா கிஷோர் ப்ரோ மட்டும் இல்ல ஹரிஷ் எனக்கு அந்த டவுட் மட்டும் கிளாரிஃபை பண்ணிருச்சு ஹரிஷ். இப்போ நம்ம என்ன டவுட்? அதான் அந்த கட்சி வயசு இந்த சச்சின் கூட சொல்லுது, இப்போ இந்த கொங்கு நாடு இந்த அது எப்படிடா அது எப்படிடா கிளாரிஃபை பண்ண முடியும்னு கேக்குறேன். சொல்றேன் ப்ரோ. நான் ஒன்று சொல்லவா, இந்திய அரசியல் பண்ணணும் ப்ரோ, சரியா? அந்த அரசியல்ல எப்படி பண்ணணும்னா அதுலயுமே ஒரு குறைஞ்சபட்ச ஒரு 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 அதுல ஒரு இது இருக்கணும். இப்போ சமத்துவம் சமூக நீதி பேசுறான்னா அவன் வந்து என்ன பண்ண போறான், அந்தந்த தொகுதியில யார் வந்துட்டு அதிகமான ஓட் பேங்க் வச்சிருக்கானோ அந்த தொகுதி அந்த கேஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் போட்டு ஜெயிக்க வைக்க போறான். அது வந்துட்டு தவிர்க்க முடியாது. ஆனா நம்ம அதுக்கு மாற்று அரசியல முன்னெடுக்கிறோம்னா, இன்னைக்கு வந்துட்டு நீங்க போய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம 234 கான்ஸ்டிடியூன்ஸ்லயும் தனியா போட்டியிட போறோம். அப்படி அந்த பட்சத்துல எப்படி போட போறாருன்னு இப்போதைக்கு கேட்டா இட் இஸ் வெரி ஃபியூச்சரிஸ்டிக். அதுக்கு பதில் வந்துட்டு தளபதிக்கு மட்டும் தான் தெரியும். நான் அதுக்கு கிளாரிட்டி, ஏன்னா நீ சொன்ன பாயிண்ட் நான் என்ன, அது நம்ம அப்படி போனா நம்ம அதே அவனுங்கள மாதிரி போற மாதிரி ஆயிடுமோ, அந்த ஒரு பாயிண்ட் இல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. டிஃபரன்ஸ் இருக்கு, நான் சொல்றேன் டிஃபரன்ஸ் இருக்கு. இது நான் சொல்ற மாதிரி பெரிய டிபேட், அது நம்ம கட்சி தலைவர் அறிவிக்கிறது என்ன அறிவிப்பாரு நாம முடிவு எடுக்கிற மாதிரி ஆயிடும். ஆக்சுவலா என்னன்னா இதுல வந்து பிரதிநிதித்துவம் அவங்களுக்கு வந்து ரெப்ரசன்டேட்டிவா ஒருத்தங்களை கொண்டு போறதுல அங்க யார் அதிகமா இருக்காங்களோ கொண்டு போறதுல ஒரு தவறு கிடையாது. பட் அதுக்குள்ள இங்க நடக்கிற பாலிடிக்ஸ் நிறைய இருக்கு. அதாவது அந்த மாதிரி நிறுத்தக்கூடிய நபர் வந்து அவங்களுக்கான சார்புக்கு மட்டும் யோசிக்கிறாரா இல்ல மத்தவங்களுக்குமானதா யோசிக்கிறாரா அப்படின்றதுதான். இங்க இருக்கிற எல்லா தலைவரும் எல்லாரும் ஒரு சமூகத்தை சேர்ந்து வந்தவங்களாதான் இருப்பாங்க, அது தப்பு கிடையாது. பட் அவங்க சமூகத்துக்காக மட்டுமே உழைக்கிறவரா இருக்கிறவர் தான் தப்பு. சோ அதனால நம்ம வந்து மக்களின் பிரதிநிதியா ஒரு சமூகத்தை சார்ந்தவரை நிறுத்துற போது, அதிகமா அங்க இருக்கிறவங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவா நிறுத்துற போது, அதே நபர் எல்லாத்தையுமே அவங்களோட இதுவா பார்த்து செய்யறவரா இருக்கிறாரான்றதுதான் முக்கியம். சோ அந்த நிறுத்துற வேட்பாளரை பொறுத்து தான் இந்த டைனமிக்ஸ் மாறும்.
அதை தளபதி கரெக்டா பண்ணுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதை நம்ம ஃபியூச்சரிஸ்டிக் ப்ரோ நம்ம பார்ப்போம். தலைவர் அதை பத்தி என்ன சொல்றாருன்றத பார்த்துட்டு பேசுவோம். கிஷோர் ப்ரோ பேசுங்க, எண்ட் ஆஃப் இது முடிச்சுப்போம். ஹரிஷ் நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். இது சொல்லியிருந்தாங்கல்ல இந்த பேச்சு போட்டி இது மாதிரிலாம் வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு கண்டக்ட் பண்ணலாம். அது மாதிரி நானும் அது ஏற்கனவே யோசிச்சிருந்தேன், அது மாதிரி வைக்கலான்ட்டு. பசங்கள்ட்ட எல்லாம் கூட பேசி பார்த்தேன். அது எங்க வைக்கலாம், எந்த இடத்த மாதிரி வைக்கலாம், சப்போர்ட் பண்ணுவீங்களா அது மாதிரி வச்சா? இல்ல ப்ரோ, அது வந்து தலைமையில இருந்து அதுக்கான கட்டமைப்பு அதுல இதெல்லாம் சொல்லுவாங்க, எப்படி பண்ணலாம் அப்படின்ற பிளான் எல்லாம் போட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. உங்க மாவட்டத்துக்கு வழியா இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அண்ணா இதுதான் சொல்லுவாங்க. இல்ல இங்க பாரு என்ன தெரியுமா மேட்ரு, இதெல்லாம் நம்ம ஒரு ஐடியாஸா பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி சொல்றோம். இதை கேட்கறவங்க இதை கேட்டு நல்லா இருக்கான்னு தெரிஞ்சு அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம இதை வந்து ஷேர் பண்ற போது அதுதான் நம்ம பண்றது. அவங்களுக்கு என்ன அவங்க பிளான்ஸ் வச்சிருக்காங்களோ அதை நாளைக்கு சொல்லுவாங்க. அது வந்து கண்டிப்பா எனக்கு என்ன நம்பிக்கைன்னா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க இதோட பெட்டரான பாயிண்டா ஒண்ணு சொல்லுவாங்க. சோ அதனால இதெல்லாம் நம்ம ரெக்வஸ்டா வச்சிடறோம். இங்க ஒரு பிரெயின் ஸ்டார்ம் பண்ற மாதிரி டிசிஷன் வந்து தலைமையை எடுத்து என்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்ற பிளான் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அதை தான் பண்ண முடியும். நம்ம இது வந்து பேசுறது வந்து ஐடியாவா, ஓகே இது நல்லா இருக்கும் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு நம்ம ஐடியாஸ் கொடுக்குறோம். அதுதான் நாளைக்கு உங்களுக்கு வரும் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களோட இதுல மாவட்டத்துக்கு தலைவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார். அதப்படி நடக்கணும் நம்ம. ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம்ல வந்துட்டோம்னா ஹைராக்கியா ஒர்க் பண்றதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க எல்லாருக்குமே ஒரு தனித்துவமா ஒரு ஐடியாஸ் இருக்கும், பெட்டரா இருக்கும். பட் அது மேட்டர் கிடையாது. பட் அவங்க என்ன இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அதுல இருக்க நல்லது கெட்டது எல்லாத்தையும் யோசிச்சு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி. ஹரி ப்ரோ, நீங்க உங்க மாவட்ட தலைவர்கிட்ட மாவட்ட செயலாளர்கிட்ட கலந்தாலோசனை ப்ரோ, அதுதான் பெஸ்ட். நீங்க இங்க சொல்ற ஐடியாஸ் வந்துட்டு நீங்க ரீச் பண்ற பர்சன்ஸ் பெட்டராக. சரி ப்ரோ, க்ளோஸ் பண்ண போறீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒன்னே ஒன்று சொல்றதுக்கு யாரும் பேசினாங்கன்னா நான் கடைசியா பேசிக்கிறேன் ப்ரோ. அப்ப நான் கிஷோர் ப்ரோ பேசுறாரான்னு கேட்டுறேன். கிஷோர் ப்ரோ பேசுறீங்களா? ஓகே, இல்ல பேசுங்க. ஓகே, அப்ப நீங்க அதான் ப்ரோ ஆக்சுவலா இப்போ நிறைய பேர் இப்போ நியூட்ரலாவா இல்ல அவங்க என்ன விதத்துல சொல்ல வராங்கன்னு தெரியல. இத நீங்க ஏன் டிஎம்கே மட்டும் எதிர்க்கிறீங்கன்னு சொல்றாங்கல்ல, அது வந்துட்டு என்ன விஷயம்னா அஸ் அ ஸ்டேட், அஸ் அ பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு வந்துட்டு அந்த என்ன சொல்றது, அந்த பிஜேபி எதிர்ப்புன்றது அந்த கட்சி எதிர்ப்போட அவன் எடுத்து வைக்கிற ஐடியாலஜி எதிர்ப்பு வந்துட்டு தட் ஹாஸ் பீன் இன்டியூஸ் இன் அவர் பிளட். அது நம்ம பிளட்லேயே நார்மலாகவே இருக்கு. அது வந்துட்டு அந்த நரேட்டிவ் வந்துட்டு அவர் ஒன்ஸ் களத்தில் இறங்கினோன்னா அது தானாகவே பில்டப் ஆகி அதை எதிர்க்க ஆரம்பிச்சிருவோம். பட் ஆனால் இங்கே நம்ம இன்னைக்கு என்ன வந்துட்டு நம்மளோட மெயின் எதிரி என்னன்னு பார்த்தோம்னா திராவிடம்ன்ற ஒரு கொள்கையை வச்சுட்டு அதுக்கு எதிராக ஒரு அரசு இங்கே நடந்துக்கிட்டு இருக்குல்ல, வெறும் ஊழல்ல மட்டுமே வச்சு முன்னெடுத்து போய்கிட்டு இருக்கானுங்கல்ல, அவனுங்களை தான் நம்ம எதிர்த்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அவனே வந்துட்டு வாய் எதிர்ப்பா மட்டும்தான் பிஜேபி எதிர்க்கானே தவிர்த்து செயல்ல எந்த எதிர்ப்பும் இருக்காது. நீங்க வந்துட்டு இன்னைக்கு ஒரு பிஎம் மீட் பண்ற ஒரு எத்திக்ஸ் இருக்கு, என்னன்னா இப்படிலாம் பார்க்கணும்னு. ஆனா அவன் வந்துட்டு ஒரு மணியனை போட்டுட்டு டிஎம்கே சிம்பிளை ஹோல்ட் பண்ணி பார்க்குற அளவுக்கு அவனுக்கு ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்குதுன்னா ஸோ இட்ஸ் நாட் ஈஸி. அதனால வந்துட்டு வாய் எதிர்ப்பா பிஜேபியே அவன் எதிர்க்கிறானே தவிர்த்து செயல்ல வந்துட்டு எந்த எதிர்ப்பும் இருக்காது. அதனால வந்துட்டு இங்கே நரேட்டிவ் எப்படின்னா டிஎம்கேவை எதிர்க்கிற நரேட்டிவ் செட் பண்றது தான் பெஸ்ட். அது நம்ம முன்னெடுக்கிறது தான் கரெக்டு. பிஜேபி எதிர்ப்பு அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இட் வில் பில்ட் இட் அப். அதுல நீங்க யாரும் பயப்படவே வேணாம். நம்மளும் உட்காந்துக்கிட்டு பிஜேபி உள்ள வந்து பார்த்துருக்கேன்னு பயமுறுத்தி அரசியல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா that will be a mere failure. So இததான் சொல்லணும்னு நினைச்சேன். கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, வேற யாருக்காவது கருத்து இருக்கா? கடைசியா சொல்லி முடிச்சிடலாம். ரொம்ப இன்னைக்கு ஆக்சுவலா நம்ம இவ்வளவு பெருசா பிளான் பண்ணல, பட் நல்லா போச்சு, நிறைய டிஸ்கஷன்ஸ் ஆச்சு. சொல்லுங்க. ஆமா அண்ணே, சார்ஜ் சுத்தமா தீர போகுது, நான் நாளைக்கு வரேன். ஓகே, நீங்க அப்படியே பேசி ரைட்டுங்க, முடிக்க போறோம். அப்படி கிஷோர் ப்ரோ கடைசியா ஏதாவது சொல்லணுமா? முடிச்சுக்கலாமா? பாய். அதுதான் ப்ரோ, இந்த கேஸ்ட் பத்தி பேசிட்டு இருந்தாங்கல்ல, எல்லா ஏரியால இது எப்படி சொல்றதுன்னா, ஒரு தொகுதியில வந்து வீரபாண்டியர் ஆரம்பம், அவர் வந்து ஃபுல்லா வன்னியர் கேஸ்ட் ஓட்டு. இப்ப திருமாவளவன் பாத்தீங்கன்னா ஃபுல்லா எப்படி சொல்றது தலித் ஓட்டு. அந்த மாதிரி எல்லாரும் ஒரு பாயிண்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. டிஎம்கே வந்து எப்படின்னா, இப்ப அரசியல் வந்துட்டாலே ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்னா எல்லாருக்கும் சார்ந்த இருக்கும். அது எது சொல்லுவாங்களே, எந்த கட்சியும் சாராம எந்த மதத்தையும் சாராம பொது நிதியா வந்து யோசிக்கணும். அதுதான் வந்து ஒரு நல்ல தலைவருக்கு அழகு.
இப்போ இவங்க வாங்கின ஓட்டுலயே பாத்தீங்கன்னா துரைமுருகன் யாருன்னா வன்னியர். அவரும் திரும்பவும் ஒன்னா நின்று பேசி பார்த்துருப்பீங்களா? பார்க்க முடியாது, ரொம்ப ரேரு. 2 பேருக்குள்ளேயே ஒரு கருத்து வேறுபாடு. 2 பேரும் ஆனா ஒரே கட்சிக்கு தான் நிக்கிறாங்க. இப்போ எப்படி சொல்றேன்னா, ஒரு ஏரியா சோழிங்கநல்லூர் வந்து வன்னியர் ஓட்டு அதிகம்னா, சோழிங்கநல்லூருக்கு ஆப்போசிட்ல இருக்க செம்மஞ்சேரி ஃபுல்லா திருமாவளவன் ஓட்டு அதிகம். இப்போ இவங்க 2 பேரும் கேஸ்ட் வச்சு ஓட்டு வாங்கிடுறாங்க. ஃபியூச்சர்ல இந்த ஏரியால இருக்க அந்த ஏரியாவுக்கு எங்கன்னா போய் ஒரு வெட்டு குத்து ஏதோ ஆயிடுச்சுனாக்கா, இந்த தலைவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னா, எதையும் பேச மாட்டாரு, அமைதியா இருந்துருவாரு. அவனுக்கு தானே வெட்டிக்கிறானுங்க, நமக்கு வந்த ஓட்டு வந்துருச்சு இல்ல. இந்த மாதிரி தான் இப்போ பாலிடிக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இது நிறைய பேர் தெரியாம கேஸ்ட்டை மட்டுமே சொல்றாங்க. கேஸ்ட் மட்டுமே மேஜர் ரோல் கிடையாது, தலைவரை தான் அந்த ரோல் பிளே பண்றாரு. அது தெரியல நிறைய பேருக்கு. ஊருல ஃபுல்லா இதனாலதான் இன்ன வரைக்கும் கேஸ்ட் ஒழியாம இருக்கு. மெயின் ரீசன் இன்னி வரைக்கும் ஜாதி ஒழியாம இருக்கிறதுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் தான். இது வெள்ளைக்காரனே சொல்லிட்டு போயிட்டான். ஒழிக்கிறேன்னு ஒழிக்காம பாத்துக்கிறாங்க, அவ்வளவுதான் நடக்குது. ஆமா, ஒரு செட் ஆஃப் ஏரியால ஹையர் கேஸ்ட். இருங்க ஒரு நிமிஷம். இது ரொம்ப ஒரு செகண்ட் ஹரி, சாரி. இது ரொம்ப டீடைல் டாபிக். கண்டிப்பா இதை நம்ம தனியா ஒரு நாள், இதுக்கு மெயினா தலைவரோட இது தேவை, அவர் பேசிடட்டும், நம்ம டீடைலா இதை பத்தி பேசுவோம். இப்போ ரொம்ப டீப்பா இந்த டாபிக் உள்ள போவேனா, இதோட இதை பத்தி இல்ல, நான் ஷார்ட்டா சொல்லிக்கிறேன். அதாவது எப்படின்னா, எல்லாரும் வந்து சொல்றாங்க விஜய் அண்ணா வந்து 3வது இடத்துல வருவாரு, இத்தனை % ஓட்டு வாங்குவாருன்ட்டு. ஆனா எனக்கு என்னமோ அப்படியெல்லாம் படல. விஜய் அண்ணா தான் வந்து ஃபர்ஸ்ட் வருவாரு. அதாவது விஜய் அண்ணா தான் முதலமைச்சர் ஆகி மெஜாரிட்டி ஆகி ஓட்டு வாங்க போறாருன்னு எனக்கு மட்டும் தான் தோணுதான்னு தெரியல. எல்லாரும் சொல்றாங்க ரொம்ப டஃப் காம்படிஷனா இருக்கணும். அரசியல்னா கஷ்டம் தான், இல்லைன்னா சொல்லல. ஆனா இப்ப இருக்க சுச்சுவேஷன் பார்த்தா மக்களே வந்து விஜய் அண்ணாவும் முதலமைச்சர் ஆக்க போறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அவ்வளவுதானா? இல்ல ப்ரோ, நீங்க சொன்ன கரெக்ட். டஃப் எல்லாம் கிடையாது. தளபதியோட அந்த உழைப்புக்கும் அவரோட இந்த பிரசன்ஸும் நம்ம விஎம்ஐ டீம் நம்ம எல்லாருமே இருக்கிற ஒரு ஒற்றுமையில தான் இது கண்டிப்பா வரும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நீங்க அதெல்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பா மாற்றம் வேணும், அது இளைஞர் அணி தளபதியால வரும், அவ்வளவுதான். கண்டிப்பா வரும். ஓகே ப்ரோ. இல்லைங்க ப்ரோ, என்ன பேச உள்ள இருந்தாலும் சொல்லிக்கிறேன். கீழே பேட்மேன் டிவி வச்சுன்னு ஒருத்தர் வந்திருக்காரு, கிடைச்சு அவர் மட்டும் பேச விடுங்க, இதோட முடிச்சுக்கலாம். ஓகே நான் தான் இவ்வளவு நேரம் பேசிட்டேன். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு. இல்ல விக்னேஷ், திருப்பி விக்னேஷ் பை பை. பை ப்ரோ. ஓகே, தேங்க் யூ. பை ஆல். தேங்க்ஸ் ஆல். பை. ரெக்கார்டிங் இருக்கும், அது யூடியூப்லயும் வரும், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும். ஒன்னே ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். யூடியூப்ல போடும் போது லோகோல மட்டும் கொஞ்சம் எடிட் பண்ணி போட்டீங்க. அப்பப்ப கொஞ்சம் இடையிலயும் எஃபெக்ட்ஸ் போடுங்க. கொஞ்சம் முக்கியமான இம்பார்ட்டன்ட் இது போடும் போது அதுலயும் எஃபெக்ட்ஸ் போட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப நம்ம போடுறது பண்ணா சொல்றோம்ல, அங்க ஒரு எஃபெக்ட்ஸ் அது போடும்போது கொஞ்சம் பார்த்து